अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ालल्लाहु तआला फ़ी शानि हबीबिही मुख़बिरन व आमिरा इन्नल्लाह व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लु अलैहि व सल्लिमू तस्लीमा अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய ஃபضலை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸுகளை பார்த்து வருகிறோம். மிஷ்காத் ஷரீஃபிலே 844வது ஹதீஸ் ஆரம்பம் செய்ய இருக்கிறோம். அல் ஃபஸ்லு ஸானி வஅன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃப்ததிஹு ஸலாத்தஹு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தொழுகையை ஆரம்பம் செய்வார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ஆரம்பம் செய்வார்கள். ரவாஹு திர்மிதி வகால ஹாதா ஹதீஸுன் லைஸ இஸ்னாதுஹு பிதாக. திர்மிதி ரிவாயத் செய்கிறார்கள், இந்த ஹதீஸுடைய இஸ்னாத் அவ்வளோ கவியானதல்ல என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்போ இந்த ஹதீஸில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பம் செய்வார்கள்னு இருக்குது. ஷாஃபியாக்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இதை வச்சு சத்தமாக ஓதணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹனஃபியாக்கள் சொல்லுவாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஆரம்பம் செய்வார், நாமளும் ஆரம்பம் செய்வோம், அதை மெதுவாக ஒதிக்கணும், அல்ஹம்துலில்லாஹ் இருந்து சத்தமாக ஒதிக்கணும் என்று இவர்கள் சொல்வார்கள். வஅன் வாயில் பின் ஹுஜர் ரலியல்லாஹு அன்ஹு قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقرأ غير المغضوب عليهم ولا الضالين என்று ஓதுவார்கள். فقال ஆமீன் என்று சொல்லுவார்கள். மத்த பிஹா சௌத்தஹு, அந்த ஆமீன் இருக்கே அதை கொண்டு தன் சத்தத்தை நீளமாக்குவார்கள். ஆமீன் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஆமீன் ஆலி நீட்டலாம், அந்த ஆமீன்லையும் நீட்டலாம். புரிஞ்சுங்களா? ஆமீன் என்று சொல்லுவார்கள். புரிஞ்சுங்களா? இப்போ ஆமீனில் நீ ஆ அந்த அலிஃபு வசூல், சாரி வசூல், அதில் மத்திய முத்தசிலாம் எதுவும் கிடையாது, அதே நீட்டணும், ஒரு அலிஃப் தான் நீட்டணும், ஆமீன் தானே இல்லை அப்படின்றது பழக்கம். அதனால் அது இதுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்கிறது. ரெண்டாவது இது அசல் மத்தல்ல, இது மத்திய வசூலுடைய மத்துன்னு சொல்லுவாங்க. அதனால் இதில் ஆ மீன் ரெண்டையுமே நீட்டலாம். புரிஞ்சுங்களா? அவ்வாறு நீட்டி சொல்வது சுன்னத்தது, இவ்வாறு நீட்டி சொல்லுவார்கள். அப்போ நீட்டி சொல்லுவார்கள் தான் இருக்குது. இதை வச்சு ஷாஃபியாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சத்தமாக சொல்லணும், எல்லாரும் சேர்ந்து, முக்ததிகள் எல்லாரும் இமாம் சேர்ந்து, மொத்த பள்ளிவாசம் சேர்ந்து ஆமீன் அனைவரும் சேர்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹனஃபியாக்கள் ஆமீன் சொல்லுவாங்க, அமைதியாக சொல்லிக்க வேண்டியதானே, எல்லோரும் அமைதியாக சொல்லிக்க வேண்டியதான். மனசுக்குள்ளார இமாம் லாலின்னு ஓதணும்னா எல்லோரும் அமைதியாக ஆமீன் சொல்லிக்க வேண்டியதான். மஸ்ஜித் சத்தமாக சொல்லணும், பள்ளிவாசை அலற மாதிரின்னு தேவையில்லை. ஷாஃபியாக்களே பரவாயில்ல, இந்த தௌஹீத் ஜமாத்காரங்க இருக்காங்களே, அவங்க ஆமீன் கத்தினா பள்ளிவாசம் தூண்ணா ஆடும், பழைய பள்ளிவாசம் தான் இடிஞ்சிடும். அந்த மாதிரி கத்த சொல்லி இப்படி பெருமான கத்தினதாகவோ, பக்கத்துள்ள மலைகள்லாம் எதிரொலிக்க கத்தினதாகவோ, பெருமான மலை வெளியில் போய் தொழில் போர்களில் போகும்போது அங்கே உள்ள மக்கள்லாம் பயந்து அடித்து ஓடனதாகவோ எந்த கிதாபிலையும் இல்லை. அதனால் ஆமீன் அமைதியாக சொல்லிக்க வேண்டியது தான், ஆமீன்னு சொல்லி. அவங்க என்ன மூச்சு தம் கட்டி ஸ்டார்ட் எடுத்து ஆன் கத்தி சொல்கிறாங்க. ஏன்னா நாம் அமைதியாக சொல்கிறோமா, அதுக்கு இஃப்திலாஃப், அதுக்கு மாறு செய்யணுங்கிறது வேணும்னே அது செய்கிறது, அது தேவையில்லை. ஆனால் நீட்டி சொன்னார்கள் என்பதுதான் இந்த ஹதீஸுடைய கருத்தை ஒழிய மிக உரத்த குரலில் சொன்னார்கள் என்பது கருத்தல்ல. ரவாஹு திர்மிதி, அபூதாவுத், வத்தாரமி, இப்னு மாஜா. வஅன் அபி ஸுஹைரின் அன் நுமைரி قال خرجنا مع رسول الله صلى الله عليه وسلم ذات ليلة فأتينا على رجل قد ألح في المسألة. ஒரு நாள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு இரவில் நாங்கள் வெளியே சென்றோம். அங்கே ஒரு மனிதர்
பார்த்தோம், ஒரு மனிதரிடத்திலே வந்தோம், அவர் அருகில் சென்றோம். அவர் துவாக்களை ரொம்ப முபாலகாவாக அல்லாஹ் கேட்டிருந்தார். அல்லஹ அப்படின்னு சொன்னால் அதிகப்படியாக கேட்பது, வற்புறுத்தி கேட்பது. முலஹ் இன்னல்லா யுஹிப்புல் முலிஹீன ஃபித் துவா, துவாக்களில் ரொம்ப அடம் பிடித்து வற்புறுத்தி முபாலகாவுடன் கேட்பது அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் அப்படின்னு வருது. இப்போ ஒருத்தர் ரொம்ப அல்லாட்ட அழுது அல்லாட்ட கேட்டு உட்கார்ந்தார், ரொம்ப வற்புறுத்தி ரொம்ப ஹுஷு ஹுதுவுடன் அல்லாட்ட கேட்டுருந்தார். வகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவுஜப இன் ஹதம, அவர் அந்த துவாவை தன்மேல் அவசியமாக்கி கொண்டார், அவரது முறைப்படி முடிப்பாரேயானால் அப்படின்னு சொன்னாங்க. ஃபகால ரஜுலும் மினல் கௌமி பி ஐயி ஷைஇன் யஹ்துமு, அவர் எதை கொண்டு முடிக்க வேண்டும், எதை கொண்டு முடிப்பார் என்று கேட்டார்கள். கால பி ஆமீன், ஆமீன் என்று முடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரவாஹு அபூ தாவூத். ஆமீன் என்றால் அது இறைவானை ஏற்றுக்கொள்வாயாகன்னு அர்த்தம். அது சாதாரண விஷயம் இல்லை. யஹூதிகளுக்கு இந்த உம்மத்தினர் முஃமினான முஸ்லிமான உம்மத்தே முஹம்மதியான் மீது மிக அதிகம் பொறாமை தரக்கூடியது ரெண்டு வஸ்துனாங்க ஸல்லல்லாஹு. ஒன்று ஆமீன், இன்னொன்று அஸ்ஸலாமு அலைக்கும். இது ரெண்டும் யஹூதிகளுக்கு மிகுந்த கவலை தருகிறது. அது மாதிரி நம்மகிட்ட இல்லை அப்படின்னு. கிறிஸ்துவர்கள் ஆமீன் சொல்லுவாங்க, ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய போதகர்கள் பயான் செய்யும்போது ஆமீன் ஆமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமீன் அவ்வளோ ஒரு விசேஷமான ஒரு பழக்கம். அப்போது துவா கேட்பவர் மற்றவர்கள் ஆமீன் சொல்வார்கள், துவா கேட்பவர் கேட்பார், மற்றவர்கள் ஆமீன் சொல்வார்கள். இந்த ஹதீஸ்படி தெரியுது துவா கேட்பவரும் ஆமீன் சொல்லணும். இப்போ முடிக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், ஆமீன் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் முடிக்கிறோம். இனிமேல் அப்படி முடிங்க. நீங்கள் துவா செஞ்சுட்டு முடிக்கும்பொழுதும் கூட நாமளும் துவா கேட்டு முடிப்பவரும் ஆமீன் சொல்லணும். சொன்னால் அல்லாஹ் தஆலா துவாவை ஏற்றுக்கிறான். அவுஜப, அல்லாஹ் துவா வாஜிபா ஏற்றுக்கொள்வதை அவசியமாக்கி கொள்கிறான் அப்படின்னு வருது இல்லையா. அதனால் நீங்கள் துவா முடிக்கிறீங்க, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆখিরাতি ஹஸனா வகினா அஸாபன் நார் அப்படின்னு சொல்லிட்டு சல்லியா ரப்பி அலன் நபி முஹம்மதின் வாலிஹி வஸஹ்பி அஜ்மஈன் ஆமீன் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆமீன் ஆமீன் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஆமீன் ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மூணு தடவை சொல்லுங்க. ஆமீன் 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 சுப்ஹான ரப்பிக. ஒரு தடவை ஆமீன் சொன்னாலும் போதும். அப்புறமா அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க, ஆமீன் சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் இப்படி சொல்லி முடிக்கணும். அதில் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொன்னாலும் சரி. ஆமீனோட வார்த்தையை ஜாயின் பண்ணிக்கணும் அதில் இன்ஷா அல்லாஹ். وأن عائشة رضي الله تعالى عنها قالت إن رسول الله صلى الله عليه وسلم صلى المغرب بسورة الأعراف. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆராஃப் சூராவை ஓதி மக்ரிப் தொழு வைத்தார்கள். ஃபர்ரகஹா ஃபி ரக்அத்தைனி, அது சூராவை இரண்டாக பிரித்து ரெண்டு ரக்காத்துக்களை அதை பிரித்து கொண்டார்கள். ரவாஹு நஸஈ. அப்போது எத்தனை சூரா ஆராஃப் பெரிய பெரிய எத்தனை பக்கம் வருது சுமார்? இப்போ இந்த மாதிரி பெரிய சூறாக்களையும் பெருமான ஓதி இருக்கிறார்கள். மக்கள் சடைவடைய மாட்டார்கள் என்று சொன்னால் அது மாதிரி ஓதலாம். ஆனால் இது வழக்கமாக இல்லை, உற்சாகமாக மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அல்லது ஏதாவது செய்தி ஆராஃப் சூறாவிலிருந்து மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இருக்கிற பொழுது, நினைவுறுத்துகிற பொழுது இந்த மாதிரி பெருமானம் செய்திருக்கிறார்கள், நீளமாக ஓதியிருக்கிறார்கள். மற்றபடி கிசாரி முஃபஸ்ஸல் சிறு சூறாக்கள் தான். அந்த சூரத்துல் புரூஜிலிருந்து அதற்கு கீழே உள்ள, அது சூரத்துல் லம்யக்குன்றிலிருந்து அது கீழே உள்ள சிறிய சூறாக்களையும் மக்ரிபில் ஓதியிருக்கிறார்கள். ஒரு சில நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய சூறாக்களையும் ஓதியிருக்கிறார்கள். வஅன் உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு قال كنت அகூது லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகத்தஹு ஃபி ஸஃபரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணங்களில் சென்ற பொழுது ஒரு பிரயாணத்திலே அவருடைய ஒட்டகையை நான் இழுத்து கொண்டு சென்றேன். ஃபகால லீ, எனக்கு சொன்னார், யா உக்பா. ஒட்டகம் ஒட்டகத்தை ஒருத்த கைத்து முன்னாடி பிடிச்சி கொண்டு போவாங்க, வழிகாட்டி கொண்டு போகிறதுக்காண்டி, அங்கங்கே செதறாமல் இருக்கிறதுக்காக. இது பழக்கம். யா உக்பா, உக்பாவே, அலா உஅல்லிமுக கைர சூரத்தைனி குரிஅதா, ஓதப்படுகிற சூறாக்களில் அதிக மிக ஹைரான நல்ல மிக உயர்ந்த 2 சூறாக்களை உங்களுக்கு நான் சொல்லித்தரவா அப்படின்னு கேட்டாங்க. ஃபஅல்லமனி குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்பதையும் குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூறாவையும் சொல்லிக் கொடுத்தார்கள். இது 2 சூறாவும் மிக உயர்ந்த சூறாக்கள், மிக பலன்மிக்க சூறாக்கள், இது அதிகமாக ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க. கால ஃபலம் யரணி சுரீர்த்து பிஹிமா ஜித்தன், நான் அதை கேட்டு ஜி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டு நான் அதை கேட்கலை. அப்போ ஒருத்தர் பெரியவங்க ஒரு செய்தி சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஷேகுமாரில் ஒரு செய்தி சொன்னால், அந்த செய்தியை கொண்டு நீ சந்தோஷப்படணும்னு தெரியுது. சந்தோஷத்தை வெளிக்காட்டணும். பயான் செய்யும்போது சும்மா உம்முன்னு உட்காந்துருக்கூடாது. சொல்லிட்டீங்களா, அப்புறம் அடுத்த செய்தி சொல்லுங்கள், அப்படி எந்த உணர்ச்சியும் இல்லாமல் உட்காந்துருக்கூடாது. உணர்ச்சியை காட்டணும்.
முகத்தில். சிரிப்பு சொன்னால் சிரிக்கணும். உனக்கு சிரிப்பு வராட்டியும் கொஞ்சம் மாதிரி சிரிக்கிற மாதிரி ஆக்ஷனாக கொடுக்கணும். அவங்க கஷ்டப்பட்டு சொல்லியிருக்கிறாங்க, நீ அதை ரசிக்காமல் உட்காந்து ரசனையை வெளிப்படுத்தினா தான் அடுத்து அவங்கள்ட்ட பயன் வரும். ஒரு சோகமான செய்ய சொல்கிறாங்க, அழுக மாதிரி நடிக்கணும் அப்படின்னு. உன் மனசில் அழுக வரலைன்னாலும் சுப்ஹானல்லாஹ். ஒரு ஆச்சரியமான செய்தி சொன்னாங்க, சுப்ஹானல்லாஹ் வா 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 அப்படின்னு காட்டணும். அந்த எதுவும் இல்லாமல் உட்காந்தா உனக்கு பதிலாக ஒரு எருமாட்டை கொண்டு வச்சிடலாம், அது பாட்டுக்கு புல் சாப்பிட்டுக்கிட்டு தலையை ஆட்டு, அது கூட தலையை ஆட்டும். அப்பப்போ அவர் ஆட்டை வச்சா கூட அது கூட எப்படி தலையை ஆட்டும். அனுச்சா எதுவுமே இல்லாமல் உட்காந்துன்னா ஒரு கல் மாதிரி அனுச்சா. சோத்தை பற்றி பயன் செய்கிறாங்க, உன்னை பற்றி என்ன பயன் செய்கிறாங்க. அதனால் உணர்ச்சிகளை காட்டணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னோன்னே மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ சொல்லணும், அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் இல்லையா. அவங்க அப்படியா சரி. ஏன்னா எப்பயும் டெய்லி ஓதுற சூறா தானே அது. உள்ளவன் ஃபதக்குள்ள ஒரு நாசரண்டும் அது பெரிய ஒன்று விசேஷமான ஒன்று, நமக்கு எப்பயும் ஓதுறது தான், புதுசாக ஒன்று சொல்லி தரலைங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணம் போல் தெரியுது. அந்த சஹாபி நான் சந்தோஷப்பட்ட மாதிரி காட்டிக்கல, அவர் நான் சந்தோஷப்பட்டதை காட்டலை. அதனால் ரசூலுல்லாஹ் நான் மகிழ்ச்சி அடைந்ததாக பார்க்கவில்லை. வலம்மா நஸல ஸலாத்தி சுப்ஹி, பெரும்பாலும் எப்பயும் போர்களுக்கு போகும்போது இரவு தான் நடந்து போவாங்க. ஏன்னா பகலில் கடும் வெயில், அந்த வெயில் நேரத்தில் ரொம்ப தூரம் நடக்க முடியாது. கொஞ்ச நேரம் நடந்தாலே களைச்சி போயிடும், வேர்த்து ஊற்றிடும், தாகம் எடுக்கும், தாங்க முடியாது. அதனால் பெரும்பாலும் இரவு நேரம் தான் நடந்து செல்வாங்க. இரவெல்லாம் நடந்து வஜித்து வெயில் நேரத்தில் இன்னும் கொஞ்சம் வெயில் நல்லா ஏறுற வரைக்கும் ஒரு மணி நடப்பாங்க. 8 மணி 9 மணி நல்லா வெயில் ஏறும்ல ஃபுல்லாக. பாலைவனத்து வெயில் எப்படி இருக்கும், இங்கெல்லாம் ஒரு டென்ட்டு போட்டு அதுக்கு நடுவில் கேப் வச்சு எங்கேயாவது ஒரு சோலைகள் தண்ணி இருக்க இடமா பார்த்து வச்சுக்குவாங்க முந்தைய. இங்கே போனால் அடுத்து எங்கே தண்ணி இருக்க இடம்னு அந்த வழிகாட்டிகளுக்கு தெரியும். அவங்க இங்கே போனால் ஏதோ நடந்தால் அங்கே போகலாம் யாரை சொல்ல, அந்த இடத்துல போய் கேம்ப் போட்டுருவாங்க. எல்லோரும் டென்ட்டு போட்டு 500 பேர் 1000 பேர் போருக்கு போகிறாங்களோ எல்லாம் ஓய்வு எடுத்துக்குவாங்க. திரும்ப வெயில் தணிகிற வரையிலையும் வெயில் தணிஞ்ச உடனே மறுபடியும் அங்கேருந்து கிளம்பி மகரிப் தொழுதுட்டு அதுக்கு நடுவில் உணவு சமைப்பாங்க, எல்லாம் சாப்பிட்டுட்டு மகரிப் தொழுதுட்டு திரும்ப நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. வழி இஷா தொழுதுவாங்க. இப்படி தான். ஏன்னா அந்த வெயில் நேரத்தில் நடக்க முடியாது பாலைவனத்துலலாம். வெயில் நேரத்தில் அப்படியே அந்த புயலும் வீசும், பனி புயல்னு சொல்லுவாங்க, அப்படி தூசி புயல்கள் வீசும், நடக்க முடியாது. இரவு நேரமானால் அப்படியே. ஆனால் வழிகாட்டிகள் வேணும். பாலைவனத்தில் இல்லைன்னா வழி தவறி போயிடுவாங்க. வழிகாட்டிகள் ஏற்கனவே பல தடவை போய் அந்த மாதிரி போன வழிகாட்டிகள் இருப்பாங்க. அவங்க கரெக்டாக பாதைகளை காட்டுவாங்க, எப்படி போனால் எங்கே வரும் என்ன வரும் காட்டுவாங்க. எங்கெங்கே நீர் சுனைகள் இருக்குது அதுவும் தெரியும். சில நேரம் பாலைவனத்தில் அந்த நீர் சுனைகள் இருக்கிற கிணறு இதெல்லாம் தூசி மூடிடும். அது என்ன செய்வாங்க, தண்ணிலாம் மண் உள்ளே கிணறு அப்படியே மண் அடிச்சிட்டு வரும், அலை வர்ற மாதிரி மண் அலை வரும். அந்த கிணறு மூடிடுங்க. என்ன செய்வாங்கன்னா தண்ணி குடிச்சிட்டு ஒரு பலகை மாதிரி வச்சுருப்பாங்க, அதை போட்டுருவாங்க. அதில் அந்த கிணத்துக்கு மேலே தண்ணி மண் உள்ளே போகாத மாதிரி. காலப்போக்கில் வர்றதுக்கு அடுத்த மாதம் ஆள் வருவார். ஒரு மாதமெல்லாம் மண் விழுந்து அதையும் பழகியும் முடியும். அப்போ விவரம் தெரிஞ்ச ஆட்கள் அதையும் கணக்கு வச்சுருப்பாங்க. என்னென்னு கேட்டால் எங்கே கிணறு இருக்குது அது கணக்கு வச்சுருப்பாங்க. அப்போ நேராக அப்படி போனேன்னா இந்த மலையிலேருந்து இந்தான வந்தால் ஒரு 200 அடி நடந்தால் அதில் ஒரு கிணறு இருக்குது அப்படின்னு கணக்கு வச்சுருப்பாங்க. மற்றவங்க தெரியாது. வந்துச்சா அவங்க போய் இந்த நோண்டுங்க அப்படின்னா தூசிலாம் நோற்றணும், பழக தெரியும், அதை எடுத்தோம் இந்த கிணறு இருக்கும். இந்த மாதிரி யாருக்கு தெரியும்னா அந்த மாதிரி அனுபவமிக்கவர்களுக்கு மட்டும்தான். அதனால் அனுபவமிக்கவர்களை வழிகாட்டியாக கூப்பிட்டு கொல்லாமல் பாலைவனத்தில் போனால் முடிஞ்சு ஹலாக்கு தான். திரும்பி வர முடியாது, நீ ஹயாத்தாக வர முடியாது. இந்த மாதிரி ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்யும்போது கூட மக்காவிலிருந்து பெருமானாரும் அபூபக்கர் நாயகம் வந்தாங்க இல்லையா, கூட ஒருத்தரை கூட்டிக்கிட்டாங்க. யார் பேர் என்ன, ஹிஜ்ரத் செஞ்சு மதீனா வர்ற வரைக்கும் ஒருத்தர் கூட வழிகாட்டி கூட்டிகிட்டு வந்தாங்க. அவர் வழிகாட்டினார். அவ்வாறாக பாலைவனங்களில் நடக்கும்போது வழிகாட்ட வேண்டும். அப்போ என்ன சொன்னாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரவெல்லாம் நடந்து போனாங்க. ஃபஜ்ர் நேரம் வந்துடுச்சு. வலம்மா நஸல லி ஸலாத்தி சுப்ஹி, சுபஹ் நேர தொழுகைக்காக வேண்டி இறங்கிய பொழுது சல்லா பிஹிமா ஸலாத்த சுப்ஹி லின்னாசி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ர் ஃபர்ல் தொழுகையில் முதல் ரக்காத்தில் குல் அஊது பிரபில் ஃபலக்கும், இரண்டாவது ரக்காத்தில் குல் அஊது பிரபின் நாஸ் சூராவும் ஓதி தொழுக வைத்தார்கள். ஃபலம்மா ஃபரக, தொழுது முடித்தவுடன் இல்தஃபத இலைய, என் பக்கம் திரும்பினார்கள். ஃபகால, சொன்னார்கள், யா உக்பாவே கைஃபர் ஐத்த, பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா, சொன்னேன்ல சலாம் கொடுத்தவொன்னே என் பக்கம் திரும்பி உக்பாவின் சொன்னேன்ல அப்படின்னா அந்த 2 சூறாவும் உயர்ந்த சூறான்னு நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, ஃபஜ்ர் தொழுகையில் அந்த 2 சூறாவும் தொழு வச்சேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி அவரிடத்துல அந்த
தான் சொன்ன கருத்தை வலியுறுத்தி சொல்லி காண்பித்தார்கள். ரவா அஹ்மது, அபூதாவுத், வன்னசை. குல்லாஹு ரபில் ஃபலக் சூறாவும் குல்லாஹு ரபில் நாஸ் சூறாவும் அனைத்து ஆபத்துகளிட்டு நம்மளை பாதுகாக்கக்கூடிய ஒரு வசீலா அது. புரிஞ்சுங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல நான் பதிவு செஞ்சுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஃபضலை கொண்டு இந்த மிஸ்கினுடைய கனவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி 3 தடவை பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடச்சிது. ஒரு முறையே ரசூல் ஸல்லல்லாஹு வந்திருந்த பொழுது எனக்கு குல்லாஹு ரபில் ஃபலக் சூறாவை அதிகமாக ஓதும்படி பெருமானார் சொன்னாங்க. எனக்கு இது ஓதுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு அது ஓதுங்க. அப்புறம் ரப்பி அவுசு இனி அன் அஷ்குர நியமத்த கல்லதி அந்த துவா ஓதுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லலாம் சொல்லிவிட்டு 3 பேனா எடுத்து 4 பேனா வச்சுருந்தாங்க டப்பாவில். அதில் 3 பேனா எடுத்து என் கையில் கொடுத்தாங்க. இது என்ன அசரார்கள் அப்படின்னு தெரியல, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அறிஞ்சுங்களா? அப்போ அந்த சூறா அங்கே பெருமானார் இஜாசத்து கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நானும் உங்களுக்கு இஜாசத் தரேன். அதை நீங்கள் எந்த யாருக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் ஓதி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை கொண்டு ஷிஃபாவாக்குவான். குல்லாஹு நாஸ் சூறாவை என் ஷேக் நாயகம் ஃபைஸு நாயகம் எனக்கு இஜாசத்து கொடுத்தாங்க. சர்க்கார் அவர்கள் இது அதிகமாக ஓதி வாருங்கள், உங்களுடைய மனக்குழப்பங்கள், வசுவாசுகள், மனக்கவலைகள் இதெல்லாம் எல்லாம் தீர்ப்பான் அப்படின்னு சொல்லி எனக்கு இஜாசத்து கொடுத்தாங்க. அதையும் உங்களுக்கு என் ஷேக் நாயகம் கொடுத்த இஜாசத்து நான் உங்களுக்கு தரேன் இன்ஷா அல்லாஹ் தாலா. இங்கே உட்காந்துருக்க மாணவர்களுக்கு ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். அனுச்சுங்களா? சரி வாங்க. ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ ஃபி ஸலாத்தில் மக்ரிபி லைலத்துல் ஜும்அத்தி, ஜும்மாவுடைய இரவிலே, அதாவது வியாழக்கிழமை சாயந்தரம் மக்ரிபாங்க சொல்லுவாங்கல்ல, அப்பொழுது லைலத்துல் ஜும்மானா ஜும்மாவுடைய இரவுனா ஜும்மா தொழுது பின்னாடி வரக்கூடிய இரவு இல்லை, ஜும்மாவுக்கு தொழுகைக்கு முன்னாடி வரக்கூடிய மக்ரிபு. அதில் ஓதுவார்கள் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் சூறாவையும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவையும் ஓதுவார்கள். ரவாஹு ஃபீ ஷரஹி சுன்னா. அப்போ அது முஸ்தஹப். அதுக்குன்னு வாழ்நாளில் அதான் ஓதணும் இல்லவை, அதையும் அதிகமாக ஓதுவாங்க, அப்பப்போ ஓதுவாங்கன்னு அர்த்தம். இப்போயுமே அதுதான் ஓதுவாங்கன்னு இல்லை. இந்த மாதிரி சில சூறாக்கள்லாம் வருது பார்த்தீங்களா. உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மாவில் சபீஹிஸ்மும் அல்லத்தாக ஓதிருக்காங்க. அப்போ வாழ்நாளில் ஜும்மாலே அதுதான் ஓதணும் இல்லை, அதுவும் ஓதிருக்காங்க. வேறு சில வேறு சில சூரத்தில் ஜும்மா ஓதிருக்கிறாங்க, சூரத்தில் முனாஃபிக்னு ஓதிருக்காங்க, அப்படின்னு வருது. அதனால் நாமும் அது பெரும்பாலும் ஓதிக்கொள்ளும் சுன்னத்து. ஒவ்வொரு ஜும்மாவிலையும் அதே ஓதுனா அதுவும் ஹிலாஃபே சுன்னத்தாயிரும். ஒரு வருஷத்துக்கு 54 ஜும்மாவிலையும் அதே தான் ஓதணும், அப்படி ஓதலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் ஓதிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி பெரும்பாலும் அந்த காட்டியதை ஓதிக்கொள்வது மேலானது. அப்பப்போ மாற்றி ஓதினாலும் மாற்றி ஓதுவதும் சுன்னத்தான், அப்பப்போ மாற்றி ஓதுறதும் சுன்னத்தான். அதே மாதிரி ஜும்மா அன்னைக்கு ஃபஜ்ரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்து சஜிதா ஓதுனாங்க, அல்லத்தாக்கு ஹதீஸில் ஆஷியா ஓதுனாங்க. இது மாதிரிலாம் ஒவ்வொரு தொழுகைக்கும் விசேஷமாக சில ஓதுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் வருகிறதோ அவற்றை கட்டாயமாக அவற்றை பின்பற்றி தான் ஓத வேண்டும் என்பது ஃபரல் வாஜிப் இல்லை, முஸ்தஹப் இருக்குது. அந்த முஸ்தஹபிலே அப்பப்போ கொஞ்சம் மாற்றம் செஞ்சுக்கணும். இல்லைன்னா அது பின்னாடி இருக்கிறவங்க அதுதான் கட்டாயம் போல் தெரியுது. இப்போ யாரோ ஒருத்தர் பள்ளிவாசலில் ஒரு இமாம், புது இமாம் வர்றாரு, அவர் ஜும்மாவுக்கு அலிஃப் லாம் சஜிதா ஓதலைன்னா முத்ததிக்கலாம் ஜும்மா தொழுகை ஃபஜ்ர் கூடுமா கூடாது தெரியல, இன்றைக்கி ஃபஜ்ரில் அவர் சஜிதா சூரா ஓதாமல் வேறு எதாவது ஓதிட்டார் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்துடும். அது ஃபர்ல் வாஜிபாக நினச்சிக்குவாங்க. நல்லா பெருமானா அப்படி செய்யலை, எப்போயாவது செஞ்சாங்க, அதிகமாக செஞ்சாங்க, அதே மாதிரி அதிகமாக செஞ்சதை நம்ம அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். வரவாஹ் இப்னு மாஜா அன் இப்னு உமர் இல்லா அன்னஹு லம் யذ்குர் லைலத்துல் ஜும்ஆத்தி. பாருங்கள், இதே இப்னு மாஜாவுடைய ரிவாயத்தில் யக்ரஹு ஃபி ஸலாத்துல் மக்ரிப் தொழுகையில் இது ரெண்டையும் ஓதியதாக குல் யா அய்யுஹல் காஃபிரூனையும் குல் ஹுவல்லாஹையும் ஓதியதாக சொன்னார்கள். ஜும்மாவுடைய இரவு என்ற வார்த்தை அந்த ரிவாயத்தில் இல்லை. அப்போ பொதுவாக மற்ற நாட்கள்லையும் ஓதியிருக்கிறாங்க. வான் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال மா உஹ்சிய மா சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஉ ஃபி ரக்அத்தைனி பஅதல் மக்ரிபி வ ரக்அத்தைனி قبل ஸலாத்தில் ஃபஜ்ரி பிகுல் யா அய்யுஹல் காஃபிரூன் வ குல் ஹுவல்லாஹு அஹத். ரவாஹு திர்மிதி. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்ரிப் பின்னாடி தொழுகக்கூடிய 2 சுன்னத், 2 ரக்காத் சுன்னத், அது மாதிரி ஃபஜ்ருக்கு முந்தி உள்ளன 2 ரக்காத் சுன்னத், இது ரெண்டிலேயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் குல் ஹுவல்லாஹு அஹத் ரொம்ப அதிகமாக ஓதிருக்கிறாங்க. எத்தனை வாட்டி அந்த மாதிரி நான் பெருமானார் வாயில் கேட்டேன் என்று கணக்கே வைக்க முடியல. அந்த மாதிரி விதமான முறைகளில் புரிஞ்சுங்களா. இப்போ மக்ரிப் தொழுதுட்டு ஓதக்கூடிய மக்ரிபடி பின் சுன்னத்து 2 ரக்காத், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காத்லையும் அதிகமாக ஓதிருக்கிறாங்க. பாதிக்கு மேலே வச்சுங்களேன், வாரத்தில் 4 நாள் ஓதுவாங்க. அந்த மாதிரி அதிகமான முறையில் ஓதிருக்கேன். எத்தனை வாட்டி இந்த மாதிரி நான் கேட்டேன் என்று என்னால் கணக்கு வைக்க முடியவில்லை, அந்தளவு கேட்டிருக்கேன். இப்போ அது மட்டும்தான் ஓதனான்னு அர்த்தம் இல்லை. இப்போ இந்த வார்த்தையிலே நமக்கு தெரியுது, எப்போவுமே அதுதான் ஓதுனாங்க அப்படி சொல்லலாம். பார்த்தீங்களா, அதையும் ஓதினார்கள், மற்றதையும் ஓதினாங்க. வரவாஹ் இப்னு மாஜா நபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு
இல்லா அன்னஹு லம் யதுக்குர் பாதல் மகரிபி. இதே இப்னு மாஜாலையும் வருகிறது. அது அபூ ஹுரைரா ரிவாய் செய்கிறாங்க. ஆனால் அவங்க மகரிபுக்கு பின்னாடின்னு சொல்லலை, ஃபஜ்ருக்கு முன்னாடி 2 ரக்காயத்துன்னு சொல்லியிருக்காங்க. மகரிப் பின்னாடி சொல்லக்கூடிய சுன்னத்து 2 ரக்காயத்து இருக்கே அது என்ற அதிலேயும் நான் கேட்டேன் என்ற வார்த்தையை சொல்லவில்லை ஒரு ரிவாயத்தில். وعن سليمان بن يسار رضي الله عنه عن أبي هريرة رضي الله عنه قال صليت وراء أحد ما صليت وراء أحد أشبه صلاة برسول الله صلى الله عليه وسلم من فلان. நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதை போல ஒரு தொழுகைக்கு மிகவும் ஒப்பானதாக யார் பின்னாலும் தொழுதில்லை இந்த ஒரு நபரை தவிர என்று ஹஸ்ரத் அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள். அந்த ஒரு நபர் யாரை குறிக்கிறார் என்பதில் சில கூறுகிறார் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிக்கிறார்கள். சிலர் சொல்கிறாங்க அம்ர் இப்னு சலமா அவர்களை குறிக்கிறார்கள். சிலர் கூறுகிறார்கள் உமர் இப்னு அப்துல் அசீஸை கூறுகிறார்கள் அப்படின்னு. ஆனால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்கள் இங்கே சொல்லப்படுற ஒரு சான்ஸ் இல்லை. ஏன்னா அபூ ஹுரைரா வஃபாத்தான பின்னாடி தான் அவங்க பிறக்கிறாங்க, அவங்க பிற்காலத்தில் உள்ளவங்க. அப்போ இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறிப்பதாக வைத்துக்கொள்ளலாம். இதே அனஸ் ரலியல்லாஹு ரிவாயத்தில் வருது, அவங்க சொன்னாங்க அது உமர் இப்னு அப்துல் அசீஸ் தான். ஏன்னு கேட்டால் அனஸ் உமர் அப்துல் அசீஸ் அவர்கள் காலத்தில் வாழ்ந்தாங்க, அவங்க அனஸ் நீண்ட வயசு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அதனால் இந்த இடத்துல அலி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பதாக குறிப்பதாக ஷாரிஹீன்கள் எழுதுகிறார்கள். அப்போ அலி ரலியல்லாஹு பின்னாடி தொழுத பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி தொழுத மாதிரியே இருந்துச்சு. அப்போ சுலைமான் அவர்கள் சொன்னார்கள், அப்போ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அபூ ஹுரைரா அவர் சொன்னதை கேட்டுட்டு நானும் போய் அவங்க பின்னாடி தொழுதேன், அலி நான் இந்த பின்னாடி தொழுதேன், எப்படி தொழுகிறாங்கன்னு பார்த்துக்குவோம் அப்படின்னு. ஃபகான யுத்தீலு ரக்காயத்தைனில் ஊலையினி முந்தைய 2 ரக்காயத்துகளையும் அவர்கள் நீளமாக தொழுதார்கள். மினல் லுஹரில் ஹஃபிஃபுல் உஹரையினி பிந்திய 2 ரக்காயத்துகளையும் அவர்கள் லேசாக தொழுதாங்க. முந்தைய 2 ரக்காயத்துக்கும் நேரப்பட பிந்தியது கொஞ்சம் குடிச்சிக்கிட்டாங்க. ஹஃபிஃபுல் அசரை பொதுவாக சுருக்கமாக தொழுக வைத்தார்கள். ஒயக்ரோஃபில் மகர்பி பி கிசாரில் முஃபஸ்ஸல் மகர்பி தொழுகையில் கிசாரை முஃபஸ்ஸல் அதாவது லம் யகுனிலிருந்து கடைசி வரைக்கும் இந்த ஆயாத்துகளை ஓதினார்கள். ஒயக்ரோஃபில் இஷாஇ பி வஸ்தில் முஃபஸ்ஸல் இஷா தொழுகையில் வஸ்தே முஃபஸ்ஸல் அவுசாத்தே முஃபஸ்ஸல்னு சொல்லுவாங்க. சூரத்து புரூஜிலிருந்து லம் யகுன் வரைக்கும் இந்த ஆயாத்துகளை ஓதினார்கள். ஒயக்ரோஃபி சுபுஹி பி துவாயில் முஃபஸ்ஸல் ஃபஜரிலே அவர்கள் சூரா ஹுஜராத்திலிருந்து சூரா இது வரைக்கும் புரூஜ் வரைக்கும் இந்த இடையில் உண்டான இதுக்கு பேர் திவாலை முஃபஸ்ஸல் நீளமான பகுதி, நடுத்தரமான பகுதி, சுருக்கமான ஆயத்துக்குள் உள்ள பகுதி, இந்த 3 இப்படி ஓதுவார்கள். ரவாஹு நஸஈ வரவா இப்னு மாஜா இலா ஒய் ஹஃபிஃபுல் அஸர் வரைக்கும் இப்னு மாஜாவில் வந்திருக்கிறது. வன் உபாத் இப்னு சாமித் ரலியல்லாஹு அன்ஹு கால குன்னா ஹல்ஃபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ ஸலாத்தில் ஃபஜ்ரி நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் ஃபஜ்ர் தொழுகையில் இருந்தோம். ஃபகரஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். ஃபஸகுலத் அலைஹில் கிராத் அவர்களுக்கு சற்று சிரமமாக ஆனது. அது ஓதுறாங்க, நடுநடு தடுமாறுனா ஆயத்து மாற்றிலாம் ஓதலை வளைஞ்சுங்களா, அடுத்த ஆயத்து வரமாட்டேங்குது, தடுமாறுது. ஃபலம்மா ஃபரக பெருமானார் தொழுது முடித்தவுடன் கேட்டார்கள், கால லஅல்லக்கும் தக்ரஊன ஹல்ஃப இமாமிக்கும் நீங்கள் உங்கள் இமாமுக்கு பின்னால் நீங்களும் ஓதுகிறீர்களா. ஆரம்பத்தில் பெருமானார் அப்படி தடை செய்யலை. அதனால் அவங்களும் என்ன நினச்சிக்கிட்டாங்க, இமாம் ஓதணும் நாமளும் ஓதணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. வந்துட்டு எல்லாம் தக்பீர் கட்டி அல்ஹம்து சூரா ஓதிட்டு அவங்கவுங்க ஆளுக்கு ஒரு சூரா ஓதுவாங்க சத்தமாக எல்லோரும். அப்போ அல்ஹம்து எல்லாரும் ஓதிட்டு எல்லாரும் இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ்னு ஓத ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொருத்தரும். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக்னு இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுறாங்க, பின்னாடி எல்லாம் மொத்த ஜமாத்து ஓதுனா அடுத்த ஆயத்து வர மாட்டேங்குது அவங்களுக்கு. ஏன்னா எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் வருது, பெருமானுக்கு வாயில் வார்த்தை வரல. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது முடித்த உடனே நீங்களும் சேர்ந்து ஓதுறீங்களா அப்படின்னு. ஆமாம் யார சொல்லலாம் அப்படின்னு. ஓதாதீங்க, நான் சொல்கிறது கவனிங்க, நீங்கள் இப்படி ஓதா இருந்தால் சூரா ஃபாத்தியா மட்டும் வேணால் ஓதிக்கிங்க அப்படின்னு சொன்னாங்க. இது ஆரம்ப காலத்தில். அதுக்கு பின்னாடி சூரா ஃபாத்தியாவையும் வேணான்னு சொல்லிட்டாங்க. நான் ஓதனா போதும், நீங்கள் எதுவுமே ஓத வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் மற்ற சூறாக்களை ஓத வேண்டாம், சூரா ஃபாத்தியா மட்டும் ஓதுங்கன்னு அறிவிச்சாங்க இல்லையா. அப்போ இருந்த சஹாபாக்கள் சூரா ஃபாத்தியா ஓத எங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. அதை ஷாஃபியாக்கள் பின்பற்றி சூரா ஃபாத்தியா ஓதலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் பின்னாடி ஒரு நேரம் வந்துச்சு எதுவுமே ஓதலை. பெருமானார் தக்பீர் கட்டி ஓத ஆரம்பித்தா பின்னாடி எல்லாம் மௌனமாக தான் நிற்பார்கள். அபூபக்கர் நாயகம் காலை உமர் நாயகம் காலத்தை அப்படி தான் நின்றாங்க. அதை பின்பற்றி ஹனஃபியாக்கள் எதுவும் ஓதக்கூடாது, அமைதியாக ஆய்மொழி நின்றால் போடும் அப்படிங்கிறத ஆதாரங்கள் காட்டுறாங்க. இவங்க நிறைய ஆதாரம் காட்டுறாங்க.
அதெல்லாம் நீங்கள் விரிவான கிதாபுகள் எடுத்து பார்த்துங்க. தன்லீம் நஷ்டாத்தின் கிதாப் இருக்குது, அதில் பார்த்தா இன்னும் எல்லா கிதாபுலேருந்தையும் எடுத்து கோர்த்து அதை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் அதை பார்த்துங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. கிதாப் என்கிட்ட வேணால் வாங்கி. அப்போது என்ன சொன்னாங்க, ஏன் இந்த மாதிரி எல்லாரும் ஓதுறீங்களோ, லஅல்லக்கும் தக்ரவுன ஹல்ஃப இமாமிக்கும், உங்கள் இமாமுக்கு பின்னால் நீங்களும் ஓதுகின்றீர்களா? கவுல்னா நாம் ஆம் என்று சொன்னோம். யா ரசூலல்லாஹ். கால லா தஃஅலு, அவ்வாறு செய்யாதீர்கள், இல்லா பி ஃபாத்திஹத்தில் கிதாபி, அல்ஹம் சூரா மட்டும் வேணால் ஓதிக்கிங்க. ஃபஇன்னஹு லா ஸலாத்த லிமன் லம் யக்ர பிஹா, சூரா ஃபாத்திஹா ஓதாவிட்டால் தொழுகை கூடாது. எனவே நீங்கள் சூரா ஃபாத்திஹா மட்டும் வேணால் ஓதிக்கிங்க. ரவாஹு அபூ தாவூத் வத்திர்மிதி வலின்னஸஈ மஅனாஹு ஃபீ ரிவாயத்தில் அபீ தாவூத், அபூ தாவூத் ரிவாயத்தில் வருகிறது, வஅனா அகூலு மாலி யுனாஸினி அல் குர்ஆன், நீங்கள் இவ்வாறு எல்லாம் சத்தமாக ஓதுறீங்க, எனக்கு அடுத்த ஆயத்து வாயில் வரமாட்டேங்குது. நான் சொன்னேன் என் மனதுக்குள், ஆனால் அகூலு மாலி, எனக்கு என்ன என்பது, யுனாஸினி அல் குர்ஆன், குர்ஆன் எனக்கு தடுமாறுகிறது. நாஸஅ அப்படின்னா நான், நஸஅ அப்படின்னா இழுத்தான்னு அர்த்தம். சொல்ல அந்த நாஸஅன ஒருவருக்கு ஒருவர் இழுத்தான். ஒரு பொருளை இப்போ இந்த பேனா கொடுங்க, இப்போ இந்த பேனா இருக்குது, இந்த பேனாவை நான் இங்கே இழுக்கிறேன், அவர் அங்கே இழுக்கிறார், இங்கே நான் இங்கே இழுக்கிறேன், அவர் அங்கே இருக்கிறார், இங்கே வரமாட்டேங்குது, ஈஸியாக வரமாட்டேங்குது. நான் இழுத்தா அவர்கள் பேனா இங்கே இருக்குது, இப்போ நான் எடுத்தால் ஈஸி, இங்கே எடுத்தால் இவர் இந்த பக்கம் இழுக்கலைன்னா இப்படி தான் வந்துடுமா இல்லையா? இப்போ இவர் இழுத்தா என்ன ஆகும்? வராது. இங்கே இப்படிமா இருக்கும், ஈஸியாக வராது, கஷ்டப்பட்டு பிடுங்கணும். அந்த மாதிரி குர்ஆன் எனக்கு வாயில் ஈஸியாக வர மாட்டேங்குது, தக்கடக்கும் தடுமாற்றம் வருது. நீங்கள்லாம் ஏன் இப்படி தடுமாறுகிறது என்று நான் என் மனதுக்குள் சொல்லி கொண்டேன். எல்லாரும் ஓதுறதுல எனக்கு டிஸ்டர்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஃபலா தக்ரவு பிஷையும் என குர்ஆனி, குர்ஆனிலிருந்து எதையும் நீங்கள் ஓத வேண்டாம். இதா ஜஹர்து, நான் சத்தமாக ஓதினால், இல்லாபி உம்மில் குர்ஆனி, உம்முல் குர்ஆனை ஃபாத்திஹா சூரா மட்டும் ஓதிக்கிங்க. அப்போ நான் அமைதியாக ஓதுனா நீங்கள் மனசுக்குள்ளே எதுவும் அப்போ அமைதியாக ஓதிக்கிங்கன்னு அர்த்தம். வன் நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ஸரஃப மின் ஸலாத்தின் ஜஹர ஃபீஹா பில் க்ராஅத்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தொழுகையை தொழுது முடித்தார்கள். அந்த தொழுகையில் சத்தமாக குர்ஆனை ஓதினார்கள். மகரிப் தொழுகையாகவோ இஷா தொழுகையாகவோ இருக்கலாம், ஃபஜ்ர் தொழுகையாக இருக்கலாம், இந்த 3 ஜஹரி தொழுகை இல்லையா? அப்போ சத்தமாக கிராத் ஓதிய ஒரு தொழுகையை விட்டு முடித்தார்கள். ஃபகால, தொழுது சலாம் கொடுத்தோன்னு கேட்டாங்க, ஹல் கரஅ மஇ அஹதும் மின்கும் ஆனிஃபன், என்னோடு உங்களில் யாரும் ஓதினார்களா என்று கேட்டார்கள். ஃபகால ரஜுலுன் நஅம் யா ரசூலல்லாஹ், ஒருத்தர் மட்டும் சத்தமாக ஓதியிருக்காரு, பெருமாள் தடை செஞ்சுட்டாங்க, அதனால் யாரும் மற்றவங்களும் ஓதலை. அந்த தடை செஞ்ச நேரத்தில் வேணான்னு சொன்னது அந்த சாவி இல்லாமல் இருந்திருக்கலாம், வெளியில் போயிருக்கலாம். அவங்க சத்தமாக எப்போ பழக்கமாக பழைய மாதிரியே இருந்து அவர் சத்தமாக ஓதிருக்கலாம். பெருமாளுக்கு தடுமாறுது. ஃபகால ரஜுலுன் நஅம் யா ரசூல், நான் ஓதினேன் யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார். கால சொன்னார்கள், இன்னி அகூலு, நான் எனக்குள் சொல்லிக்கொள்கிறேன், மாலி உனாஸஉல் குர்ஆன், எனக்கு என்ன ஏற்பட்டது, குர்ஆனோடு நான் தடுமாற்றம் ஏற்படுத்தப்படுகிறேன். உனாஸஉ, இது மஜ்ஹூலான ஃபெயல், நான் தடுமாற்றம் செய்யப்படுகிறேன். குர்ஆனோடு தடுமாறுகிறது வாய்கள், அடுத்த ஆயத்து வராமல் தடுமாறுது. காரணம் என்ன? நீங்கள் சத்தமாக ஓதுறனால. கால ஃபந்தஹன் நாசு அனில் க்ராஅத்தி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனவே மக்கள் அனைவரும் நிறுத்தி கொண்டார்கள் பெருமானாரோடு ஓதுவதை. ஃபீமா ஜஹர பிஹி பில் க்ராஅத்தி மினஸ் ஸலவாத்தி, தொழுகையிலிருந்தும் எந்த தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமிட்டு ஓதினார்களோ அந்த தொழுகையில் மக்கள் ஓதுவதை நிப்பாட்டி கொண்டார்கள். ஹீன சமிஉ தாலிக மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் இவ்வாறு சொன்னதை கேட்டவுடன். அப்படின்னா மற்ற தொழுகையில் அவங்க கொஞ்சம் சவுண்டாக ஓதிக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இப்போ லுஹரில் அசரில் பெருமாள் ஓத மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. அந்த தொழுகையில் இவங்க ஓதிக்கிட்டாங்க, சத்தமாக ஓதிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் வருது. ஆரம்ப காலத்தில் போக போக எல்லாத்தையுமே தடை செஞ்சுட்டாங்க, எதுவுமே ஓதக்கூடாது, சூரா ஃபாத்தியாவும் ஓதக்கூடாது. ரவா மாலிக் அஹ்மது அபூ தாவூத் வத்திர்மிதி வன்னஸை ரவா இப்னு மாஜா நஹ்வஹு. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வல் பயாதி காலா, இந்த 2 பேரும் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல் முசல்லி, தொழக்கூடியவர், யுனாஜி ரப்பஹு, தன் ரப்பிடத்திலே ரகசியம் பேசுகிறார். ஃபல் யன்துர் மா யுனாஜிஹி பிஹி, எதை கொண்டு, எந்த வாசகங்களை கொண்டு அவர் எல்லா இடத்திலே பேசுகிறாரோ அவற்றை கவனித்து பார்க்கட்டும். அலட்சியமாக பார்க்க வேணாம், சொல்லக்கூடிய வார்த்தைகளை கவனித்து என்னென்ன ஆயத்து ஓதுறோங்கிறத அர்த்தத்தை கவனிக்கட்டும், அதன் பக்கம் சிந்தனையை செலுத்தட்டும். வலா எஜ்ஹரு பாதுக்கும் அலா பாதும் பில் குர்ஆனி, குர்ஆனை கொண்டு ஒருவருக்கொருவர் நீங்கள் உரத்த குரல் எழுப்பிக் கொள்ள வேண்டாம். இப்போ பள்ளிவாசல் தனியாக தொழுகிறாங்க, சுண்ணத் தொழுகிறாங்க, அப்போ ஆளாலும் கத்தக்கூடாது, அமையே தொழுவும் சுண்ணத்தெல்லாம். அங்கே இவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் கத்த, அவங்க ஒரு கத்த, எல்லாரும் சேர்ந்து கோக்கோன்னு கத்த, இவர் அவருக்கு இடைஞ்சலா, அவர் இவருக்கு இடைஞ்சலா, டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது, அமைதியாக தொழுது கொடுங்க, தனித்தனியாக தொழுதா. வீட்டில் தொழுதிங்க சத்தமாக தொழுதுங்க, நஃபில் தொழுதிங்க, ஃபஜ்ருடைய சுண்ணத்தாக இருக்கட்டும், மகரிபுடைய சுண்ணத்தாக இருக்கட்டும், வீட்டில் போய் தொழுதிங்க,
உங்கள் வீடு கதவு சாத்திக்கிட்டீங்க, உங்கள் ரூமு எல்லாம் சத்தமாக தொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. ரவாஹு அஹ்மத். வஅன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم இன்னமா ஜுஇலல் இமாமு லியுத்தம்ம பிஹி. இமாம் ஏற்படுத்தப்பட்டதெல்லாம் அவரை நீங்கள் பின்பற்றுவதற்காக வேண்டித்தான். இப்போ இது மற்ற மேற்கூடிய எல்லா ஹதீஸுக்கும் நஸ்காகிடுது, அது அந்த சட்டங்கள்லாம் மாற்றிடுது. ஃபைதா கப்பர, இமாம் தக்பீர் சொன்னால் கப்பிரு, நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். வைதா கரா, அவர் ஓதினால் அன்சித்து, நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்கள், யாரும் எதுவும் பேச வேணாம் அப்படின்ட்டாங்க. ரவா அபூ தாவூத் வ நஸாயி வ இப்னு மாஜா. இப்போ இந்த ஹதீஸ் மேற்கூறிய ஹதீஸுகளை எல்லாமே நஸ்க் செய்யக்கூடியதாக, மாற்றக்கூடியதாக இருக்கிறது. வஅன் அப்துல்லாஹ் இப்னு அபீ அவ்ஃபா ரலியல்லாஹு அன்ஹு قال ஜாஅ ரஜுலுன் இலன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதர் பெருமானிடத்தில் வந்தார். ஃபகால, சொன்னார், இன்னி லா அஸ்தத்திஉ அன் ஆஹுத மினல் குர்ஆனி ஷைஅன், நான் குர்ஆனிலிருந்தும் எந்த ஒன்றையும் எடுத்துக்கொள்வதற்கு சக்தியற்றவனாக இருக்கிறேன். அப்படின்னா நான் குர்ஆனை மனப்பாடம் பண்ண சக்தி எனக்கு இல்லை. சின்ன சின்ன சூறாக்களுக்கு மனப்பாடம் பண்ண முடியல என்னால். நான் அந்தளவுக்கு சிரமமாக இருக்குது, எனக்கு மனப்பாட சக்தி குறைஞ்சி போச்சு. வயசாகிடுச்சு, 70 வயசு 80 வயசு ஆச்சுன்னா மனசில் நிற்காது சில பேருக்கு. சொல்லுங்கள். இன்னொன்று, சிறு வயசுலேருந்தே குஃபரில் வளர்ந்தவங்க இருப்பாங்க, முஸ்லீமாக இருப்பாங்க. அவங்க குர்ஆன் சீக்கிரம் வாயில் வராது. அரபு நாட்டோட பிரச்சனை இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இஸ்லாமானவர்களுக்கு அந்த அல்லாது அல்லோய் வலல்லாலின்னெல்லாம் வரவே வராது. ஏன்னா மற்ற பாஷைகளில் அந்த வார்த்தைகள் இல்லை இல்லையா? இல்லைங்களா? ஈயாக நஅபுது, ஐன், இந்த ஐன் அரபியில் இருக்குது, வேறு எந்த பாஷையிலும் இல்லை. அதனால் நஅபுதுன்னு வராது. சில பேருக்கு நஹபுது அப்படியே சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஆரம்பத்தில் வராது, போக பயிற்சி கொடுத்தா கொஞ்சமாக வர ஆரம்பிச்சோம். தாலு, லாது, லோ, ஷீனு, கைனு, ஐனு, ஃபே, காஃப் வராது. இந்த காஃபுங்கிற வார்த்தையில் மற்ற வார்த்தைகளில் மற்ற மொழியில் இல்லை. புரிஞ்சுங்களா? இனிமேல் அரபியில் ஒரு 10 வார்த்தை இருக்குது, வேறு எந்த பாஷையிலையுமே கிடையாது. புரிஞ்சுங்களா? தமிழ் ழா இருக்குது பார்த்திங்கன்னா, பழம், இந்த ழா சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ழா எந்த பாஷையிலையும் கிடையாது. தமிழ் சொல்லக்கூடிய ழா, பழம், வாழை, பழம். இந்த ழா இருக்க, லா இருக்குது, லா 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 சொல்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், அந்த லா. இந்த லா எல்லா பாஷையும் இருக்குது. லா ழா வாது இருக்குது, லவ்வாலின்னு. இந்த ழா மட்டும் இல்லை. அதனால் தமிழின் சிறப்பு வார்த்தை, சிறப்பு எழுத்து ழா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வார்த்தை. அரபியில் 10 எழுத்து இருக்குது. காஃப், கைனு, ஐனு, ஃபே, லாது, லோ, இந்த மாதிரி ஹே, 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 ஹேன்னு வார்த்தை இருக்குது. ஹே இல்லை, எந்த பாஷையிலும் கிடையாது. இந்த மாதிரி 10-15 வார்த்தை இருக்குது, அது எந்த பாஷையிலும் கிடையாது. அது அரபியில். இப்போ அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லும் போது அவர்களுக்கு அந்த புதுசாக பழகக்கூடியவங்களுக்கு சிரமமாக இருக்கும். பழகிட்டால் அப்புறம் லேசாயிரும். அவள் புரிஞ்சுங்களா? பழகிட்டால் ரொம்ப லேசாயிரும். அப்போது அந்த மாதிரி அவர் எதுவுமே ஏற மாட்டேங்குது. யாரை சொல்லலாம், வயசு ஆகிடுச்சிங்களா, ஒன்றுமே சொல்ல முடியல, நான் குர்ஆன் கஷ்டப்பட்டாலும் ஒன்றும் வரமாட்டேங்குது, நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது இந்த மாதிரி அதிசயம் இருக்க போய் தான் இன்றைக்கி இந்த மாதிரி வயசானவங்க இஸ்லாத்துக்கு வந்தாலோ, அதாவது அந்த மாதிரி ஓத வாயில் வராதவங்களுக்கு என்னங்கிறது நமக்கு சட்டம் தெரியுது. பார்த்தீங்களா? அப்போ அவர் என்ன சொன்னார் பெருமானிடத்தில், குர்ஆன் எந்த ஒன்றையும் எடுத்துக்கொள்ள எனக்கு சக்தி இல்லை. அல்லிமினி மா யுஜிசி உனி, நான் என்ன செய்தால் எனக்கு போதுமானது என்று எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டார். கால பெருமான சொன்னாங்க, குல் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி. தக்பீர் கட்டினோன்னா வேறு எதுவும் தெரியலையா, திரும்ப இதே சொல்லிகிட்டே இருக்கீங்க. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் இல்லா பில்லாஹ் வரைக்கும். இதுதான் 3ஆம் கலிமான்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுங்களா? அதாவது முக்கியமாக பெருமானசம் சொல்லிக் கொடுத்த வார்த்தைகளை பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலேயே மனப்பாடம் பண்ணி பழக்க வைக்கிறதுக்காக வேண்டி அது கலிமான்ற வார்த்தையை கொண்டு சொல்லுவோம். அவ்வல் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். 2ஆம் கலிமா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ் இருந்தது. 4ஆம் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. இது பெருமான் ரொம்ப அவசியமாக காலை மாலை 10 தடவை ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் அல்லாஹு அக்பர் அனுதினமும் ஓத சொல்லியிருக்காங்க. 33 தடவை ஓத சொல்லியிருக்காங்க. அப்போ இது 4ஐயும் மனப்பாடம் பண்ணுறதுக்காக வேண்டி இவ்வாறாக சின்ன பிள்ளைகளுக்கு 5 கலிமா அப்படின்னு சொல்லி மனப்பாடம் பண்ணுவாங்க. 5ஆம் கலிமா ரத்துல் குஃபுர்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த வாசகங்கள் நான் பார்த்த வரைக்கும் அந்த முழுமையாக அந்த வாசகம் ஹதீஸில் கிடைக்கல. ஒரு பகுதி இருக்குது, சில பகுதிகள் இருக்குது. 5ஆம் கலிமா ரத்துல் குஃபுர், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின்னன் உஷ்ரிக்க பிக்க ஷையன் வான அலமு அஸ்தக்ஃபிருக்க லிமா லா அலமு இன்னக அன்த அல்லாஹுல் குயூப். இந்த அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின்னன் உஷ்ரிக்க பிக்க ஷையன் இருக்கு, இது வருது. ஷிர்கை விட்டும் குஃப்ரை விட்டும் பெரும்பாலும் பாதுகாப்பு தேடிய துவாக்கள் வருது. ஆனால் இந்த வாசகம் எங்கே வருதுன்னு தெரியல ஹதீஸ்களில். யார் இருந்தால் எடுத்து சொல்லுங்கள்.
இன்னி அவுதுபிக்க மின் உஷ்ரிக்க பிக்க ஷையம் ஆன ஆலமும் அஸ்தக்ஃபிருக்க லிமா லா ஆலமு இன்னக அன்த அல்லாமுல் கயூப் துப்து அனு தபர்ரஅத்து அன் குல்லி தீனின் சிவா தீனுல் இஸ்லாம் அஸ்லம்து ஆமன்து அகுலு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இஸ்லாம் குர்ஆனில் 5ஆம் கலிமான்னு போட்டிருப்பாங்க. எல்லா மர்சாக்கள்லையும் மக்தபுகளையும் தமிழ்நாடு முழுசும் 5ஆம் கலிமா ரத்துல் குஃபர் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் அது கிதாபுகளில் ஹதீஸுகளில் இந்த முழு இபாரத் இல்லை, 4 கலிமா இருக்குது. 6ஆம் கலிமாவும் இருக்குது சொல்லுவாங்க. அது என்ன? சய்யிதுல் இஸ்திக்ஃபார். 6ஆம் கலிமா சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அல்லாஹும்ம இன்னி அல்லாஹும்ம அன்த ரப்பி. இது 6ஆம் கலிமா ஒத்துக்கலாம். அது ஹதீஸில் வருது. அது முக்கியத்துவமும் நிறைய சொன்னாங்க. சொல்லாச்சும் காலை மேலே ஓதும்படி சொல்லியிருக்கிறாங்க. அதை ஓதி அன்னைக்கு ஒருத்தர் இறந்து போனால் ஷஹீதுடைய அந்தஸ்துன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரிலாம் வருது. அது சரி தான். 5ஆம் கலிமா விஷயத்தில் கொஞ்சம் இஃப்திலாஃப் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன செய்வோம்? இந்த சய்யிதுல் இஸ்திக்ஃபார் 5ஆம் கலிமா ஆக்கிடுவோம். குஃபரை விட்டும் ஷிர்க்கை விட்டும் பெரும்பாலும் நிறைய பாதுகாவல் தேடிருக்காங்க. அந்த முந்திய வாசகம் வருது ஹதீஸில், அந்த முழு வாசகம் வரல. அலைஞ்சவை சரி வாங்க. அப்போ இந்த 3ஆம் கலிமாவை ஓதும்படி பெருமானா சொல்லிக் கொடுத்தார்கள். கால யா ரசூலுல்லாஹ் ஆதால் இல்லாஹி அமாதாலி. சரி, இது அல்லாவுக்காக உள்ளது யா ரசூலுல்லாஹ், எனக்கு என்ன? அதாவது நீங்கள் அல்லாஹ் புகழ் வார்த்தையை கற்றுக் கொடுத்துட்டீங்க தொழுகையில். இப்போ நான் ஏதாவது துவா செய்யணும் விளையாட்டு கேட்கணும்ல, எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் என்று கேட்டார். கால பெருமாள் சொன்னால் குல் இப்படி சொல்லுங்கள், அல்லாஹும்ம ரஹம்னி வ ஆஃபினி வஹ்தினி வர்சுக்னி. 4 சொல்லிக் கொடுத்தாங்க. அல்லாஹும்ம ரஹம்னி வ ஆஃபினி வஹ்தினி வர்சுக்னி என்று சொல்லிக் கொடுத்தார். ஃபகால ஹாக்கதா பியதைஹி வகபிலஹுமா. அவர் தன் கைகளால் இவற்றை எண்ணினார். பெற்ற அந்த கைகளை 2 கைகளால் விரல் விட்டு எண்ணிட்டு அந்த 2 கைகளையும் சேர்த்து கொண்டார். அப்போ இதை அப்படியே நான் பின்பற்றுகிறேன் என்று சேர்த்து கொண்டார். ஃபகால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அம்மா ஹாதா ஃபகத் மல யதைஹி மினல் கைரி. அவர் விரலை விட்டு எண்ணி அல்லாஹும்ம ரஹம்னி வ ஆஃபினி வஹ்தினி வர்சுக்னி எண்ணி 2 கையும் அப்படி சேர்த்துக்கிட்டார். அப்போ பெருமானா சொன்னாங்க, அவர் 2 கைகளையும் நன்மைகளை கொண்டு நிரப்பிக் கொண்டார். அப்போ இது நல்ல விஷயங்கள். இதனாலும் இவற்றை அவர் செய்கிற காலமெல்லாம் நல்லது, அவருக்கு நல்ல விஷயங்கள் எடுத்து செல்கிறார் அவர் என்று சொன்னார்கள். ரவா அபூதாவுத் வந்தஹத் ரிவாயத்து நசை இந்த கௌலி இல்லா பில்லா. அதோட முடிஞ்சிருச்சு நசையுடைய ரிவாயத்தில். அபூதாவுதில் இது ஃபுல்லாக வருது இந்த ஹதீஸ். வான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله அன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கர சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா என்று ஆயத்தை ஓதினால் அவர் சொல்லுவார்கள், கால சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்லுவார்கள். இது தொழுகைக்கு வெளியே ஓதும்போது சொல்லலாம். சப்பிஹ் என்பது அம்ர் இல்லை. அல்ல எங்கெல்லாம் எந்த காரியத்தை ஏவரானோ அதை நம்ம உடனே இதா செய்து சொல்வது நல்லது. அல்ல சஜிதா செய்யுங்கள் ஃபஸ்ஜூத் என்று சொன்னால் உடனே சஜிதா செய்யணும். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா, உயர்ந்தவனாகிய ரப்புடைய பெயரை தஸ்பீஹ் செய்யுங்கள் அப்படின்னு குர்ஆனுக்கு தொழுகைக்கு வெளியே ஒதுக்கிற பொழுது பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிப்பாட்டி ஆயத்தை நிப்பாட்டி சுபஹான ரப்பியல் அலா, நான் புகழ்கிறேன் அந்த அல்லாவை, அல்லாஹ் சொன்ன மாதிரி கட்டுப்படுகிறேன் என்று சுபஹான ரப்பியல் அலான்னு சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்துக்கு போவாங்க. இது மாதிரி தொழுகைக்கு வெளியில் பிரச்சனை இல்லை. தொழுகையில் இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்னு சொன்னால் நஃபிலான தொழுகைகளில் உஸ்ஸாத்திற்கு செய்யலாம். ஃபரதான தொழுகைகளில் அவ்வாறு செய்யாமல் இருப்பது க்ராத்தை தொடர்ந்து ஓதுவது மேலானது. அப்படி செஞ்சாலும் குற்றம்னு சொல்ல முடியாது. இந்த ஷாஃபியாக்கள் ஃபரல் தொழுகையிலையும் ஓதலாம் அப்படின்ட்டாங்க. இந்த மாதிரி எங்கெல்லாம் பெருமாள் சொல்லிக் கொடுத்தாங்களோ, எதெல்லாம் எப்படி ஓதணும் சொல்லி இந்த மாதிரி குர்ஆன் ஆயத்துக்கு பதில் சொல்கிற முறை சொல்லிக் கொடுத்தாங்கல்ல, அவற்றையெல்லாம் நஃபில்ல அதுவும் ஓதலாம், ஃபரதுலையும் ஓதலாம் அப்படி அவங்க சொல்கிறாங்க. ஹனஃபியாக்கள் ஃபரல் என்பதுக்கு மேல் மிச்சமாக நிறைய துவாக்கள், நிறைய ஓதக்கூடிய வஸ்துக்கள் இதெல்லாமே நஃபில் தான். நஃபில் விசாத் இருக்குது, விசாலம் இருக்கிறது. ஃபரல் அப்படி அல்ல, எல்லாருக்கும் பொதுவானது. அது அதில் சுருக்கமாக செய்து கொள்வது மேலானது என்று சொன்னார்கள். ரவா அஹ்மது அபூ தாவூத். வன் அபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கரஅ மின்கும் வத்தீனி வஸைத்தூன் என்ற சூராவை யார் ஓதுகிறார்களோ ஃபந்தஹா இலா அலைஸல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன் என்ற ஆயத்தை சென்று முடிக்கிறதோ. அர்த்தம் என்ன? அல்லாஹ் தஆலா நீதியாளருக்கெல்லாம் நீதியாளனாக இருக்கவில்லை, அதிகாரிக்கெல்லாம் பெரிய அதிகாரியாக அல்லாஹ் இருக்கவில்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி. பதில் சொன்னோம், ஆம் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லோருக்கும் பெரிய அதிகாரியாக நீதவானாக இருக்கிறான் சொல்லணும் இல்லையா? அதை பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஃபல் யகுல், இந்த ஆயத்தை யாரும் ஓதினார் அவர் சொல்லட்டும், பலா ஏன் இல்லை. அலைஸாவுக்கு பதில் பலா அப்படின்னு வரும். நினச்சிங்களா? இப்படி இருந்ததா? ஹல் 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 ஹாதா ஹல் ஹாதா ரஜுலுன், இவன் மனிதனா அப்படின்னு கேட்டால் நாம் அவன் பதில். அலைஸா ஹாதா ரஜுலுன், இவன் மனிதன் அல்லவா அப்படின்னா பலா ஏன் இல்லை, அது பதிலாக வரும். அப்போ அலைஸ் நல்லா கேட்கும் பொழுது பலா ஏன் இல்லை
வன அலாதாரிக்கு மின ஷாஹிதீன், நானும் அதற்கு சாட்சியாளனாக இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஒமன் கர வலா லா உக்ஸிமு பியௌமில் கியாமா என்ற சூறாவை யாரும் ஓதினால் ஃபந்தஹா இலா அலைஸதாலிக்கு பி காதிரின் அலா யுஹ்யில் மௌத்தா இல்லையா, இந்த ஆயத்தின் பக்கம் அவர் வந்து முடிந்தால் ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், தொழுகைக்கு வெளியில் பை ஃபல் யகுல், அவர் சொல்லட்டும், பலா ஏன் இல்லை, அல்லாஹ் தாலா மூத்தா போனவர்கள் ஹயாத்தாக்கு போனாக இல்லையா என்று கேள்வி வந்தால் உடனே அவர் பலா ஏன் இல்லை என்று சொல்லட்டும். ஃபல் யகுல் பலா. ஒமன் கர வல்முர் சலாத்து என்று சூறாவை யார் ஓதுகிறார்களோ பலக ஃபபி ஐய ஹதீஸிம் பாதஹு யுமினூன் என்ற ஆயத்தை அவர் வந்த பொழுது, கடைசி ஆயத்தினது, இதற்கு பின் எந்த ஹதீஸைத்தான் அல்லாஹ் இவ்வளவு சொல்லியும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், வேறு எதைத்தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று ஆயத்து வந்தால் ஃபல் யகுல் சொல்லட்டும், ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹை கொண்டு ஈமான் கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் என்று உடனே நீங்கள் சரண்டராகி பதில் சொல்லுங்கள் என்று சொன்னார். ரவா அபூ தாவூத் திருமதி இலா கௌலி வன அலா தாலிக்க மின ஷாஹிதீன் என்ற ஆயத்து வரைக்கிலையும் திருமதியிலையும் வந்திருக்கிறது. வச்சுங்களா? சரி. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال خرج رسول الله صلى الله عليه وسلم على اصحابه, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தோழர்களிடத்திலே வந்தார்கள். ஃபகரா அலைஹிம் சூரத்துர் ரஹ்மான், சூரத்துர் ரஹ்மான் வந்துச்சு, அதை ஓதி காமிச்சாங்க. மின் அவ்வலிஹா இல ஆஹிரி, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலையும். ஃபசகது, அமைதியாக கேட்டார்கள் சஹாபாக்கள். ஃபகால, பெருமானா சொன்னாங்க, லக்கது கராத்துஹா அலல் ஜின்னி லைலத்தில் ஜின், ஜின்னுடைய இரவிலே இந்த சூறாவை நான் ஜின்களுக்கு ஓதி காண்பித்தேன். ஃபகானு அஹ்சன மர்தூதம் மின்கும், அவர்கள் உங்களை விட அழகான முறையில் பதில் கூறினார்கள். அறிஞ்சுங்களா? பதில் கூறுபவர்கள் உங்களை விட அழகாக பதில் சொன்னார்கள். குன்து குல்லமா அத்தைத்து அலா கௌலி ஃபபி ஐய ஆலாய் ரப்பிக்குமா துகதிபான், நான் எப்பொழுதெல்லாம் ஃபபி ஐய ஆலாய் ரப்பிக்குமா துகதிபான், மனிதர்களே ஜின்களே உங்கள் இறைவனுடைய எந்த நியமத்தைத்தான் நீங்கள் பொய்யாக்குவீர்கள் என்ற ஆயத்தை நான் ஓதிய பொழுதெல்லாம் காலு, அவர்கள் சொன்னார்கள், லா பி ஷையும் மின் நிஅமிக ரப்பினா நுகதிபு, இறைவா உன்னுடைய நியமத்து இருந்து எதையும் நாங்கள் பொய்யாக்கவில்லை, உனக்கே நன்றி செலுத்துகிறோம், அடி ஃபலக்கல் ஹம்து என்று அவர்கள் சொன்னார்கள். ரவா திருமதி வக்கால ஹதா ஹதீஸுன் கரீபுன். இது கேட்டோன்னா சஹாபாக்களும் சொல்லிட்டாங்க. தொழுகைக்கு வெளியில் எத்தனை தடவை, ஒவ்வொரு தடவை வருகிறபொழுதும் லா, எதை நீங்கள் பொய்யாக்கிறீர்கள் வருதான், நான் எதையும் பொய்யாக்கவில்லை. லா பி ஷையும் மின் நிஅமிக ரப்பனா நுகதிபு, நியமத்தை எதையும் நாங்கள் பொய்யாக்கவில்லை ரப்பே என்று ஒவ்வொரு முறையும் சொல்லுவார்கள். அதே மாதிரி நாமும் சொல்லணும். பை முஸ்தஹப், தொழுகையில் சொல்லக்கூடாது, தொழுகையில் அமைதியாக கேட்குறது தான் முஸ்தஹப். ரவா திருமதி வக்கால ஹாதா ஹதீஸுன் கரீபுன். அல் ஃபஸ்லு சாலிஸ் அன் முஆத் இப்னு அப்துல்லாஹ் அல் ஜுஹ்னி ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன ரஜுலம் மின் ஜுஹைனா அக்பரஹு, ஜுஹைனாவை சார்ந்த ஒரு மனிதர் அவர்களுக்கு சொன்னார்கள், அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர ஃபி சுப்ஹி இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பெருமான தொழுகையில் சுபுஹ் நேரத்தில் ஃபஜ்ர் தொழுகையில் இதா ஸுல்ஸிலத் சூரா ஓதி தொழுக வைத்தார்கள். ஃபிர் ரக்அத்தைன் கில்தைஹிமா, ரெண்டு ரக்காத்திலையுமே, முதல் ரக்காத்தையும் இதா ஸுல்ஸிலா ஓதுனாங்க, ரெண்டாவது ரக்காத்தையும் இதா ஸுல்ஸிலத்து ஓதினார்கள். ஃபலா அதிரி, நான் அறியவில்லை, நசிய அவன் கராதாலிக்கு அம்தன், நான் நீ தெரியவில்லை ரசூலுல்லாஹி மறந்து விட்டு ரெண்டையும் ஓதிவிட்டார்களா, அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டுமென்று தான் ஓதினார்கள். இவ்வாறாக சில நேரங்களில் ஒரே சூறாவை ரெண்டு ரக்காத்திலையும் ஓதுவது ஜாயிஸ் என்று காட்டுவதற்காகத்தான் ஓதினார்களோ என்று எனக்கு தெரியவில்லை. அபூ தாவூத். வன் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு قال இன்ன அபா பக்கர்னு சித்தீக் சல்ல சுபஹ, அபூபக்கர் ரலியல்லாஹு சுபு தொழுகை வைத்தார்கள். ஃபகரா ஃபீஹிமா சூரத்துல் பக்ரா ஃபிர் ரக்அத்தைனி கில்தைஹிமா, ரெண்டு ரக்அத்திலேயும் சூரா பக்ராவை ஓதினார்கள். முதல் ரக்அத்திலும் சூரா பக்ரா, ரெண்டாவது சூரா பக்ரா. அப்படியேங்கப்பா எவ்வளோ நேரம் இருக்கும் பாருங்கள், ஃபஜ்ர் எவ்வளோ தொழுதுருப்பாங்க. எப்படியும் சூரா பக்ரா ஓத 3/4 மணி நேரம் ஆகுமா? 1 மணி நேரம் ஆகும். இப்போ 1 மணி நேரம்னு சொன்னால் ரெண்டாக பிரித்து முதல் ரக்அத்தில் பாதி, பின்னாடி ரக்அத்தில் பாதி, 1 மணி நேரம் தொழு வச்சுருக்காங்க. அப்போ எப்போ தொழு வச்சுருக்கணும்? காலையில் ஃபஜ்ர் பாங்க சொன்னோன்னே எப்படி பாங்க சொல்கிறாங்க? 4:50க்கு 4:50க்கு ஆரம்பித்தோம்னா 5:50க்கு வக்து முடியும். வக்து முடியும் 6:15க்கு முடியுது, 6:15 வரைக்கும் தொழு வச்சுருக்கணும். சுமாராக 1 மணி நேரத்துக்கு மேலே தொழு வச்சுருக்கணும். அப்போ தான் அது முடியும். நம்ம இவ்வாரம் தொழு வைப்பது பின்னாடி பிரியப்பட்டால் அவ்வாரம் தொழு வைக்கிறோம். இப்போ நீங்கள் பள்ளியாசல் யாரும் தொழு வச்சாங்க, அந்த இமாமை இந்த ஏரியாவிலே விட்டு அவங்க காஷ்மீருக்கு கடத்திடுவாங்க. அவர் எல்லாம் நீங்கள் நம்ம எங்கே பக்கம் ஊரில் போய் அவர் இமாமத் செஞ்சாலும் நாம் அந்த ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலை ஏற்பட்டு போச்சுன்னா ரொம்ப போய்ட்டு அவர் அப்படி கப்பலேற்றி காஷ்மீருக்கு இல்லை துபாய்க்கு அமுச்சு விட்ருவாங்க. அப்போ நம்ம அந்த ஊர் மக்கள் அவங்களுடைய மனநிலை பொறுத்து அப்படி நீங்கள் வீட்டில் தொழுவீங்க, பின்னாடி 10 பேர் தொழுவாங்க, உங்களுடைய பிள்ளைக்குட்டி தொழுவாங்க, நீங்கள் ஓதுங்க.
முதல் ரக்காத்தில் பக்ரா, 2 ஆல இம்ரான் கூட ஓதி தொழு வைக்கலாம். அப்போ சஹாபாக்கள் விரும்பினார்கள், ஆசைப்பட்டார்கள். அதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ஓதினாங்க. வஅனில் ஃபராஃபிஸ்ரா இப்னு உமைர் அல்-ஹனஃபி ரலியல்லாஹு அன்ஹு قال மா அகத்து சூரா யூசுஃப் இல்லா மின் கிராஅத்தி உஸ்மான் இப்னு அஃபான் இய்யாஹா ஃபி சுப்ஹி. உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சூரா சுபு தொழுகையில் சூரா யூசுஃப் அதிகமாக ஓதுவாங்க. அதை வைத்து தான் சூரா யூசுஃப் மனப்பாடம் பண்ணிக்கொண்டேன், தனியாக மனப்பாடம் பண்ணல. அவங்க அதிகமாக ஓத கேட்டு அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. மின் கசரத்தி மாக்கான யுரத்திதுவா, அது திரும்ப திரும்ப அதிகமாக ஃபஜ்ர் தொழுகையில் அவர் ஓதிக்கொண்டிருந்த காரணத்தினால் அதிகமாக அவங்க பின்னாடி தொழுத பறக்கத்தில் எனக்கு சூரா மனப்பாடம் ஆயிடுச்சு, நான் மனப்பாடம் செய்து கொண்டேன் என்று சொன்னார்கள். ரவாஹு மாலிக். வன் உபைதுல்லா அவன் அப்துல்லா இப்னு ஆமிர் இப்னு ரபியா கால சல்லைனா வரா உமர் இப்னு ஹத்தாப் அஸ்ஸுபஹ, நாங்கள் உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னாடி சுபுஹ் தொழுதோம். ஃபகரா ஃபீஹிமா சூரத்தா யூசுஃப் வ சூரத்துல் ஹஜ், அவங்க அந்த 2 சூறாவில் 2 ரக்காத்திலையும் முதல் ரக்காத் சூரா யூசுஃபையும் 2வது ரக்காத் சூரா ஹஜ்ஜையும் ஓதினார்கள். சூரா யூசுஃப் எத்தனை பக்கம் இருக்கும்? 13 பக்கம், ஏறத்தாழ 3/4 ஜுஸ் வந்துடும். சூரா ஹஜ்ஜு அது 1/2 ஜுஸ், இப்போ 3/4 ஜுஸ் 1/2 ஜுஸ் 1/4 ஜுஸ் ஓதிருக்கிறாங்க. அது எப்படி வந்தாங்கன்னா கிராஅத்தன் பத்தீஅத்தன், நீங்கள் தராவியில் ஓதுற மாதிரிலாம் கிடையாது, நிறுத்தி நிதானமாக அழகா. எனவே குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், தராவியில் ஏலமுன் தாலமுன் தான் காலை கொடுக்கும். அந்த மாதிரி டபடபடபட ஏலமுன் டபடபட 10 ஏலமுன் என்ன ஓதுறாங்கன்னு காலை கொடுக்காது. அந்த மாதிரி இல்லை, நிறுத்தி நிதானமாக ஓதினார்கள். கைலலஹு, அவளும் கேட்கப்பட்டது, இதன் அப்படி என்றால் லகதுக்கான யக்கூம ஈன எத்தலையுல் ஃபஜ்ர, அப்படின்னா நீங்கள் ஃபஜ்ர் பாங்க சொன்னோன்னே ஃபஜ்ர் உதயமான உடனே தொழு தக்பீர் கட்டினா தானே அந்த மாதிரி ஓத முடியும் அப்படின்னாங்க. கால நாம் கால அஜல், ஆமாம் அப்படி தான் செஞ்சாங்க. ரவாஹு மாலிக். தக்பீர் பாங்க சொன்னோன்னே 4:50க்கு பாங்க சொன்ன உடனே தக்பீர் கட்டிடணும், சுன்னத் தொழுதுட்டு உடனே ஃபரல் தக்பீர் கட்டினா தான் 6:15 வரைக்கும் 6:10க்கு சூரியன் உதயமான வரைக்கும் ஓதலாம். அவ்வாறு தான் ஓதியிருக்கிறார்கள் என்று சொன்னார் ரவாஹு மாலிக். وعن عمرو بن شعيب رضي الله عنه عن أبيه عن جده قال ما من المفصل سورة صغيرة ولا كبيرة إلا قد سمعت رسول الله صلى الله عليه وسلم يؤم بها الناس في الصلاة المكتوبة. அப்போ அன் அம்ரு பின் ஷுஐப், இவங்க வாப்பா யார்? அன் அபிஹி அன் ஜத்தி, இவங்க வாப்பா ஷுஐப், அவங்க வாப்பா யார்? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. யாருமா? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்க தான். அப்போ அம்ரு இப்னு, இவங்க பேர் ராவி பேர் அம்ரு இப்னு ஷுஐப் இப்னு அப்துல்லாஹ் இப்னு அம்ரு இப்னுல் ஆஸ். அம்ரு இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபி தான். அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மகனார் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபி தான். அப்துல்லா இப்னு அம்ர் சஹாபி, அவங்க மகன் தான் ஷுஐப், ஷுஐபுடைய மகன் தான் அம்ரு. இப்போ அம்ரு அறிவிக்கிறார் தன் தந்தை யார்? ஷுஐபிடமிருந்து. ஷுஐப் அறிவிக்கிறார் தன் தந்தையிடமிருந்து. யார்? அப்துல்லா இப்னு அம்ர் அவரிடமிருந்து. அப்போ இந்த ஹதீஸை கேட்டது அப்துல்லா இப்னு அம்ர் தான். வரைஞ்சுங்களவை சரி. அப்போ அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மாமின் முஃபஸ்ஸலி சூரத்துன், முஃபஸ்ஸல்களிலிருந்தும் எந்த சூறாவும் இல்லை, சகீரத்தன் வலா கபீரத்தன், சிறிய சூறாவோ பெரிய சூறாவோ எதுவும் இல்லை, இல்லா கது சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஉம்மு பிஹன் நாஸ ஃபிஸ் ஸலாத்தில் மக்தூபத்தி, ஃபரலான தொழுகையிலே அவற்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி நான் கேட்காமல் எதுவும் இல்லை. இப்போ எல்லா சூறாவையும் பெருமான வாயில கேட்டிருக்கிறேன். முஃபஸ்ஸல் 3 முஃபஸ்ஸல் எதுங்க? சூர ஹுஜராத்திலிருந்து குல் அஊது பின் நாஸ் வரைக்கும் அனைத்து சூறாக்களையுமே அது 3 முஃபஸ்ஸலாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஹுஜராத்திலிருந்து புரூஜ் வரைக்கும், புரூஜிலிருந்து லம் யக்குன் வரைக்கும், ஹுஜராத்திலிருந்து புரூஜ் வரைக்கும் திவால் நீளமான பிரிவுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்னா பிரிவு, நீளமான பிரிவு. புரூஜிலிருந்து லம் யக்குன் வரைக்கும் நடுத்தரமான பிரிவு, லம் யக்குன்லேருந்து கடைசி வரைக்கும் சிறிய பிரிவு. இப்போ 3இல் உள்ள அனைத்து சூறாக்களையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓத நான் கேட்டேன். அப்போ குறிப்பாக ஹாஃபிஸாவாக இருக்கிறவங்க, ஹாஃபிஸா இல்லாதவங்க குறைஞ்ச 1 ஜூஸ் 2 ஜூஸ் தெரியுமில்ல, அவங்க எல்லா சூறாவையும் வருஷமெல்லாம் ஓதணும். சில பேர் ஒரு குழுவெல்லாம் வச்சுக்கிறது ஸ்டாண்டர்டாக.
அஞ்சு குலர் மாசக்குன்னு ஃபலக்கு, அதை விட்டால் வேறு எதுவும் தெரியாது. அதை தான் வாழ்நாளெலாம் ஓதுறது. அப்படி இருக்காமல் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி ஓதணும். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் ஓத நான் அப்படியே கேட்டிருக்கேன் மொத்த வாழ்க்கையில் என்று சொன்னார்கள். ரவாஹு மாலிக். வான் அப்துல்லாஹ் இப்னு உத்பத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு قال قرأ رسول الله صلى الله عليه وسلم في صلاة المغرب بحاميم الدخان. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹான் சூராவை மக்ரிபிலே ஓதினார்கள். ரவாஹு நஸஈ முர்சலன். பாபுர் ருக்குவுடைய பாடம். அல் ஃபஸ்லுல் அவ்வல் அன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم அகீமு الركوع والسجود. ருக்குவையும் சுஜூதையும் நீங்கள் முறைப்படி நிலை நிறுத்துங்கள். வல்லாஹி இன்னி லஅராக்கும் மின் பஅதி. நான் எனக்கு பின்னாலும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இங்கே பஅத் என்ற வார்த்தை இருக்குது. கபுலு பஅத் வரா அமாம்னு வார்த்தை இருக்குது. வரானா முன்னாடி, வரானா பின்னாடி, அமாம்னா முன்னாடி, வரானா பின்னாடி, கபுல்னா முன்னாடி, பாதுனா பின்னாடி. இப்போ கபுலு பாதுக்கும் வரா அமாமுக்கு என்ன வித்தியாசம்? முன்னாடி பின்னாடி. வராவும் அமாம் என்பது இடத்தில் மக்கானில். எனக்கு நான் உட்காந்துருக்கேன், எனக்கு முன்னாடி. எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி எனக்கு முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. எனக்கு பின்னாடி செவரு அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து இடத்தல் காலத்தால். எனக்கு முன்னாடி இன்னும் உஸ்தாது வாழ்ந்தாங்க, எனக்கு பின்னாடி இந்த மாணவர்கள் இங்கே உஸ்தாது இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. எனக்கு பின்னாடி காலத்தால். இப்போ இந்த இதில் பெருமானாமையும் வராயின் நிறைய ஹதீஸ் வந்திருக்கு, பார்த்துருக்கீங்க. எனக்கு பின்னால் இருப்பதையும் முதுகுக்கு பின்னாடி இருப்பதையும் நான் பார்க்கிறேன். இந்த ஹதீஸை பார்த்தீங்களா? வல்லாஹ் இன்னி லஅராக்கும் மின் பஅதி. எனக்கு பிற்காலத்தில் நடப்பதையும் நான் பார்க்கிறேன். அப்போ எதுவும் பிற்காலத்தில் நடந்து அல்லாஹ் எனக்கு காட்டுவான்னு அர்த்தம். இப்போ நாம் தொழுகையில் அலட்சியமாக தொழுதாலும் அது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தி வைக்கப்படுகிறது. அதை பெருமானா ஸல்லல்லாஹு பார்க்கிறார்கள், வருத்தப்படுறாங்க. ஒழுங்காக தொழுதாக சந்தோஷப்படுறாங்க. இப்போ அந்த மாதிரி ரசூலை பார்க்குறான்னு உணர்வோட தொழுவுங்க. நம்ம தொழுகை பெருமானுக்கு எத்தி வைக்கப்படுகிறது, அல்லாஹ் கொண்டு போய் காட்டுறான். அனில் பர்ரா ரலியல்லாஹு அன்ஹு قال கான ருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ சுஜூதுஹு பைன சஜ்தத்தைனி இதா ரஃபஅ பைன ருக்கூஇ மா ஹரல் கியாமி வல் குஊதி கரீபம் மின ஸவாயி. முத்தஃபகுன் அலைஹி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிற்கிறாங்க, ஒரு கியாம், அது நீண்ட சூரா ஓதுவாங்க. அடுத்து ருக்கூவில் ஒரு 10 சுப்ஹானல்லாஹ் அலீம், சுப்ஹானல்லாஹ் அலீம், ஒரு 50 வினாடி 60 வினாடி வச்சு 50 வினாடி கணக்கு வச்சுங்களேன். ருக்கு விட்டு நின்றாலும் அதே மாதிரி தான், அதே அளவு தான் நிற்பாங்க. சஜிதாவிலையும் 2 சஜிதாவிலையும் 2 சஜிதாவுக்கு நடுவிலையும் இதெல்லாம் ஒரே அளவாக இருக்கும் ஏறத்தால். அப்போ 2 சஜிதாவுக்கு மத்தியிலும் உட்கார்ந்து துவா ஓதலாம். ருக்கு விட்டு எழுந்து நிமிர்ந்து துவா ஓதுவாங்க. அப்போ இதெல்லாம் ஏறத்தால் ஒரே அளவாக இருக்கும். எதை தவிர அத்தையாத்து உட்காராங்க, அதை தவிர கியாமை தவிர இது மட்டும் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அப்போ சொல்கிறாங்க கான ருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமாள் ருக்கு ஒன்று, சுஜூதுஹு பைன சஜிதத்தின் 2 சஜிதாவுக்கு மத்தியில் உண்டான நேரம், ரஃபஅ மின ருக்கூஇ ருக்கு கூமா சிறு இருப்பு, சிறுநிலைன்னு சொல்லுவாங்க. இவைகள் எல்லாமே இந்த 4ம் ஒரே சம அளவு இருந்தது. மா ஹரல் கியாமு வல் குஊது நிலை நிற்குதலும் அத்தஹியாத் இருக்குதலும் இந்த 2ஐ தவிர. கரீபம் மின ஸவாய் எல்லாமே ஏறத்தாழ சமமாக இருந்தது, சமமாக இருக்க நெருக்கமாக இருந்தது. முத்தஃபகுன் அலைஹி. வஅன் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கால சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் காம நிற்பார்கள். ஹத்தா நகூலு சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதான்னு சொன்ன பிறகு நின்று கொண்டு அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து அதே திரும்ப திரும்ப சில நேரம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சில நேரங்களில் நேரப்பட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதை அப்போது நாங்கள் நினச்சோம் அது அவுஹம பெருமாள் மறந்துட்டாங்களோ, அவுஹமான சந்தேகம் ஆயிடுச்சு அவர் சொல்ல. அதாவது தான் கியாமல் நிற்பதாக ருக்குவுக்கு போயிட்டு எந்திரிச்சிட்டோம், இப்போ சஜிதாவுக்கு போகணுங்கிற மறந்து அவங்க கியாம் மாதிரி ஏதாவது சூறா ஓதிட்டு இருக்காங்களோ, அவளை மறந்து விட்டார்களோ நசிய, அல்லது இந்த ருக்கு வந்து கணக்கில் சேர்த்தான் விட்டுட்டு மறுபடியும் கியாமில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பித்து விட்டார்களோ. தரக்கன்னு அர்த்தம் இருக்குது, அவுஹமான தரக்க விட்டார்கள்னு அர்த்தம் இருக்குது, மறந்து விட்டார்கள் அந்த அர்த்தமும் இருக்குது. இப்போ இங்கே அந்த அர்த்தம் பொருத்தமாக இருக்கும். நசி மறந்துட்டாங்களோ, ருக்கு செஞ்சதே மறந்துட்டு சூறா ஓதிட்டு இருக்கிறாங்க போல தெரியுது என்று நாங்கள் என்னும் அளவுக்கு ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் தய்யிபன் கஸீரன் முபாரக்கன் ஃபீன் ரொம்ப நேரம் நின்றுருப்பாங்க. அப்புறம் சஜிதாவுக்கு போவாங்க. அப்போ சில மக்கள் நினைத்துக் கொள்வார்கள் அது அவுஹம ரசூலை மறந்து விட்டார்கள் போல் தெரிகிறது. சும்மா யஸ்ஜுது பின்பு சஜிதாவுக்கு செய்வார்கள். யக்உது பைன சஜிதத்தைன் சில நேரங்களில் 2 சஜிதாவுக்கு மத்தியிலே உட்கார்ந்து அல்லாஹ் ஒன்றி போய் தஸ்பீஹ் செய்து கொண்டு இருப்பார்கள். அவங்களுடைய ஹாலை பொறுத்த வரைக்கும் ஹத்தா நகூல் நாங்கள் சொல்லுவோம் அது அவுஹம பெருமாள் சஜிதா 2 சஜிதா செஞ்சோன்னு நினச்சி மறந்துட்டு அத்தையாவது ஓதிட்டு இருக்காங்க போல் தெரியுது.
இவ்வளோ நேரம் உட்காந்துருக்காங்க ஒரு சஜிதாவுக்கும் அடுத்த சஜிதாவுக்கும் மத்தியில் என்று நாங்கள் நினைப்போம். அந்தளவு நீண்ட நேரம் அமர்ந்து அல்லாஹ் மஃபில்லி வரஹம்னி வாஃபினி வஹதினி திரும்ப அதே சொல்லிக் கொண்டிருப்பார். இப்போ நஃபிலான தொழில் அந்த மாதிரி நீங்கள் முதலாம் சில ஃபரதில் அந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சிடுறீங்க. அது ஹதீஸில் வந்துருக்கு பெருமாள் அப்படி செஞ்சுருக்காங்கன்னா ஃபரதில் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது. நஃபிலான தொழில்களில் இந்த மாதிரி நம்ம செய்து கொள்ளலாம். அது அவுஹம சந்தேகத்துக்கு ஆகிவிட்டார்களோ, நம்ம சரியாக செஞ்சிட்டோங்கிறத அல்ல 2 சரியாக செஞ்சிட்டோன்னு மறந்துட்டு அத்தையத்தை ஓதுறாங்களோ என்று நாங்கள் இணைக்கும் முறை. அப்போ அவுஹம கருத்து என்னங்க போய் நசிய வஷக்க அந்த அர்த்தம் வச்சுக்கலாம். ரவாஹு முஸ்லிம். وعن عائشة رضي الله عنها قالت كان النبي صلى الله عليه وسلم يكثر أن يقول في ركوعه وسجوده سبحانك اللهم ربنا وبحمدك اللهم اغفر لي என்பதை தங்கள் ருக்கூவிலையும் சஜிதாவிலையும் அதிகமாக சொல்லுவார்கள். ويتعوذ القرآن குர்ஆனை தஅவீல் செய்வார்கள். ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இல்லையா, அல்லாஹ் சொல்றாங்க அல்லாஹ் தஸ்பீஹ் செய்யுங்கள், ஹம்து செய்யுங்கள், இஸ்திக்பார் செய்யுங்கள். அதில் இதை அதிகமாக ருக்கு சஜிதாவில் ஓதுவார்கள். நாமளும் ஓதலாம். நஃபிலான துறைகளில் இதெல்லாம் ஓதலாம். இப்போ இங்கே எதுவெல்லாம் மேல் மிச்சமாக பெரும்பாலும் அதிகமாக வழமையாக நம்ம கற்றுக் கொடுத்த ஃபரதில் என்ன ஓதணும் கற்றுக் கொடுத்தவைகள் தவிர இந்த மாதிரி மேல் மிச்சமாக இப்படி ஓதுனாங்க அப்படி ஓதுனாங்க எல்லாமே எங்கே ஓதலாம், நஃபிலில் ஓதலாம். இதெல்லாம் ஃபரதில் நீங்கள் ஓத ஆரம்பிச்சிட வேணாம். வன்ஹா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபி ருகூஇஹி வ சுஜூதிஹி சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புனா சுப்பூஹுன் குத்தூஸுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். சுப்பூஹுங்கிறது ஃபுஊல் என்ற வசன குத்தூஸ் மிகவும் பரிசுத்தமானவன், மிகவும் தூய்மையானவன். குத்தூஸ் முபாரகாவுடைய சீகாக்கள் இவையெல்லாம் மிகவும் தூய்மையானவன் அப்படின்னு அர்த்தம். ரப்புல் மலாயிகத்து மலக்குகளுடைய ரப்பாக இருக்கிறான். ஒரு ரூஹுல் அமீன் ஆகிய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரப்பாக இருக்கிறான் என்று இதை அதிகமாக ஓதினார்கள். ரவாஹு முஸ்லிம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு قال رسول الله صلى الله عليه وسلم அலா இன்னி நுஹீத்து அன் அக்ரா அல் குர்ஆன ராக்கிஅன் அவ் சாஜிதன். ருக்கு செய்த நிலையிலே ருக்கு செய்த வண்ணம் சஜிதா செய்த வண்ணமாக குர்ஆன் ஓதுவதை விட்டும் நான் தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அம்மா ருக்கு ஆகிறது ருக்குவிலே அல்லிமு ஃபீஹி ரப்ப, அது ரப்பை ரொம்பவும் கண்ணியப்படுத்துங்க. சுப்ஹான ரப்பில் அலீம், சுப்ஹான ரப்பில் அலீம் எவ்வளோ தடவை சொல்லுங்கள். அம்மா சுஜூது சஜிதாவாகிறது ஃபஜித்தஹிது ஃபி துஆய், அதில் துவாக்களை அதிகமாக நீங்கள் கேளுங்கள், துவாக்களை முயற்சி செய்து துவா செய்யுங்கள். கமீனுன் ஐ யுஸ்தஜாப லக்கும், உங்களுக்கு அந்த துவாக்கள் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு பொருத்தமானதாக இருக்கும். கமீனுன்னா ஹக்கீக்குன் லாயிக்குன் பொருத்தமானதுன்னு அர்த்தம். அப்போ இமாம் சஜிதா செஞ்சால் நீங்கள் சுப்ஹான ரப்பில் ஆலா 3 வாட்டி சொல்லிட்டீங்க, மனசுக்குள்ளே துவா செஞ்சுக்கலாம். வாய் விட்டு கேட்காம மனசுக்குள்ளே அல்லாஹ் மஃபில்லி வரஹம்னி என்ன துவா வேணுமா கேட்டுக்கலாம். நினச்சிங்களா பாய், அல்லாஹ் மஃபில்லி வரஹம்னி பெருமான கேட்ட துவா இருந்தால் நீங்கள் வாய் விட்டு கேட்டாலும் தொழுகக்கூடும். அதை விட்டு யாரெல்லாம் எடுத்த விட்டு ஆயிஷாவை எனக்கு கட்டி வையல்லா அப்படிலாம் நீங்கள் வாய் திறந்து கேட்டால் தொழுகக்கூடாது பை. கடைசி வீட்டு கத்தீஜாவை எனக்கு கட்டி வச்சிடல்லா, அடுத்த வீட்டு ஆயிஷா, கடைசி வீட்டு கத்தீஜா, மாடி வீட்டு மரியம் பீவி எனக்கு கட்டி வச்சதெல்லாம். இப்படிலாம் நீங்கள் வந்து அத்தையாத்துக்கு பின்னாடி துவா கேட்கலான்னு இருக்கு பை. அதில் இந்த மாதிரிலாம் துவா நீங்கள் கேட்கக்கூடாது, கேட்டால் தொழுவு முடிஞ்சிடும். பெரும்பாலும் கேட்ட துவா அத்தையாத்துக்கு பின்னாடி என்ன துவா கேளுங்கிறாங்க சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி தான் கேட்கணும். ஏன்னா ஹசன் நீ பாட்டுக்கு இந்த மாதிரிலாம் ஆமாம் கேட்காத தம்பி வந்து வா, அதில் எனக்கு மோட்டர் பைக் அதுவும் ஹீரோ ஹோண்டா மாதிரி இருக்கணும், பல்சர் 2 வண்டி எனக்கு வாங்கி கொடுா ரப்பே, அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது பை. பொதுவாக அல்லாஹ் மஃபில்லி வரஹம்னி அத்தையாத்துக்கு முன்னாடி என்ன துவான்னு கேட்கலான்னு சொன்னால் வாய் விட்டு கேட்கணும். மனசுக்குள்ளே வேணால் கேட்டுக்கலாம். சைதாவில் வந்துடுங்க அல்லா பல்சரா என்ன விசல் இப்போ என்ன வண்டி சொல்லுங்கள் பை. கேடிஎம் R15 எம்டி அப்படி பறந்து போய் நேராக இடித்து அப்படி மூத்தாயிரும். மற்ற வண்டிலாம் வந்து 50-60 தான் போவான், இது 150 போகலாம் ஃபாஸ்ட்டு. போய் இடித்தா பொழைக்கக்கூடாது, அடிபட்டு ஆஸ்பத்திரி போகக்கூடாது, அப்படியே போயிடணும். அந்த மாதிரி வண்டியாக கூட அல்ல. அப்படியே ஏப்பா வண்டிங்கிறது ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக ஸ்டைல் அப்படியே பார்த்து பயங்கரமாக அப்படியே சிங்கம் மாதிரி வச்சுருக்காங்க. சில வண்டி பின்னாடி தூக்கிட்டு நிற்கிது, இப்படி நிற்கிது. அதில் வேறு ஜாயிண்ட் நான் பார்த்தேன், இன்னும் இப்படி தூக்கி ஏறி ஆள் உட்காந்தா அதுக்கும் இங்கே ஜாயிண்ட்டே இல்லாமல் இப்படி நிற்கிது. அதாவது ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி விட்டான்னா அப்படி தூக்கி அடிக்கும், இப்படி நிற்கிது சும்மா ஜாயிண்ட்டில் இப்படி ஆடிக்கிட்டு. அதில் ஒருத்தர் உட்கார வச்சு ஸ்பீட் பிரேக்கில் தப்புன்னு விட்டு வச்சுக்காங்க, அப்படி தூக்கி பொத்தின்னு வச்சா அந்தான போய் மேட்டூர் அணையில் போய் விழுவான். இங்கேருந்து பறந்து போய் அதை சாக்கடையில் போய் பொத்துன்னு விழுவான்.
அந்த மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஒரு வண்டி, சரி விடு, ஆகா கேட்டுக்க, வண்டி வேணால் வாங்கிக்கப்பா, தொழுகையில் கேட்காது, அது தொழுது முடிச்சுட்டு துவா உதவியில் அதில் வேணால் கேட்டுக்கோ. நீங்கள் போய் கமினுன் யுஸ்தஜாபலக்கும் வன் அபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா காமல் இமாமு இதா காலல் இமாம் இவ்வாறு சொன்னால் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் ஃபகூலு நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து என்று நீங்கள் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக கௌலுஹு கௌலுல் மலாயிகத்தி. இப்போ நீங்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா நம்ம சொன்னோன்னு, இமாம் சொன்னோன்னு மலக்குகளும் ரப்பனா லக்கல் ஹம்து சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய ரப்பனா லக்கல் ஹம்தும் மலக்குகள் சொல்லக்கூடிய ரப்பனா லக்கல் ஹம்தும் ஒன்றா சேர்ந்து விட்டால் ஒமன் வாஃபக கௌலுஹு கௌலுல் மலாயிகத்தி குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அதற்கு முன்பு செய்த அத்தனை பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிடறான். முத்தஃபக்குன் அலைஹி. வஅன் அப்துல்லாஹ் இப்னு அபி அவுஃபா ரலியல்லாஹு அன்ஹு கால கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ரஃபஅ ظஹரஹு மினர் ருக்கூஇ, பெருமானார் ருக்கூவிலிருந்து தங்கள் முதுகை உயர்த்தினால் சொல்லுவார்கள் கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்து மில் அஸ்ஸமாவாத்தி மில் அல் அர்தி வ மில் அமா ஷிஅத மின் ஷைஇன் பாது. இந்த துஆவும் ஓதுவார்கள். ரவாஹு முஸ்லிம். وأن أبي سعيد الخدري رضي الله عنه قال كان رسول الله صلى الله عليه وسلم إذا رفع رأسه من الركوع ருக்குவிலிருந்து பெருமானார் தலையை உயர்த்தி அருளியான கால சொல்லுவார்கள் اللهم ربنا لك الحمد ملء السماوات ملء الأرض وملء ما شئت من شيء بعد أهل الثناء والمجد, நீதான் புகழுக்கும் கண்ணியத்திற்கும் தகுதியானவன். அஹக்கு மா காலல் அபுது குல்லுனா லக்கல் அபுது, ஒரு அடியான உன்னை புகழ்வதற்கு நீதான் மிக தகுதியானவன். நாம் அனைவரும் உனக்கு தான் அடிமையாக இருக்கிறோம் ரப்பே. அல்லாஹும்ம லா மானிய லிமா அத்தைத், இறைவா நீ கொடுத்ததை தடுப்பவன் யாரும் இல்லை. வலா முஅத்திய லிமா மனஅத, நீ தடுத்ததை கொடுப்பவன் யாரும் இல்லை. வலா யன்ஃபஉதல் ஜத்தி மின்கல் ஜத், முயற்சி உள்ளவனுடைய முயற்சி உனக்கு எதிராக எந்த பலனும் தராது. நீ எது நாடினாயோ அதுதான் நடக்கும். அவர் முயற்சியை கொண்டு இதை மாற்ற முடியாது என்று ஓதுவார்கள். ரவாஹு முஸ்லிம். وعن رفاعة ابن رافع رضي الله عنه قال كنا نصلي رفاعة ابن رافع رضي الله عنه قال كنا نصلي وراء النبي صلى الله عليه وسلم, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தொழுது கொண்டிருந்தோம். ஃபலம்மா ரஃபஅ ரஸஹு மின் ரக்அத்தி, ருக்குவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை உயர்த்திய பொழுது கால சொன்னார்கள் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னார்கள். ஃபகால ரஜுலுன் வராஅஹு, ஒரு மனிதர் பின்னால் இருந்து சொன்னார் ரப்பனா வலக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தையிபன் முபாரக்கன் ஃபீ என்று சொன்னார். ஃபலம்மா இன்சரஃப, பெருமானார் தொழுது முடித்த பொழுது கால கேட்டார்கள் மனில் முத்தக்கல்லிமு ஆனிஃபன், சற்று முன்பு இந்த பேச்சை பேசியது யார் என்று கேட்டார்கள். கால அந்த மனிதர் நான் என்று சொன்னார். இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு, உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். கால ரைத்து பிலாத்தம் சலாசீன மலக்கன், 30 சொச்சம் 30 சில்லற 32 33 அந்த மாதிரி மலக்குகள் நான் பார்த்தேன். எபுத்ததிரூனஹா, அவற்றை விரைந்து எடுத்து சென்றார்கள். ஐயுஹும் எக்துபுஹா அவ்வலு, யார் அதை முந்தி எழுதுவது அந்த நன்மை என்று போட்டி போட்டு சென்றார்கள். ரவாஹுல் புகாரி. அப்போ அங்கே வந்து 10 சொச்சம் 12 மலக்குகள்னு வந்துச்சு, 30 சொச்சம்னு மலக்கு வருது. அப்போ சம்பவம் வேறையாக இருக்கலாம், ஒரே சம்பவமாக இருக்கலாம். அறிவிக்கூடிய ராவிகள் வந்து கொஞ்சம் சற்று நினைவு மாதிரி கூட சொல்லியிருக்கலாம். அவங்க வந்து 12 சொன்னாங்க ஞாபகம் இல்லை, இல்லை ஒரு சாபி 32 சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அந்த வயசு வேறு ராவிகள் மூலமாக அறிவிக்கும் பொழுது சற்று வித்தியாசம் வருவது வாஸ்தவம் தான். அது நமக்கு முக்கியம் இல்லை. எத்தனை மலக்குகள் கூட்டி போனால் 32 12 அது நமக்கு முக்கியம் இல்லை. அங்கே வந்து மலக்குகள் அவ்வளோ அன்புக்கும் ஆசை கொண்டார்கள், அவ்வளோ சிறப்பான அது ஒரு துவா என்று நமக்கு தெரிகிறது. அவ்வளோதான். அல் ஃபஸ்லு சானி அன் இப்னு மஸ்ஊதில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா துஜ்ஸிஉ ஸலாத்துர் ரஜுலி, ஒரு மனிதனுடைய தொழுகை லா தஸிஹு சஹீ ஆகாது, அது லா தக்ஃபி போதுமானது ஆகாதுன்னு அர்த்தம். ஹத்தா யுகீமு தஹரஹு ஃபிர் ருக்கூஇ வ சுஜூதி, ருக்கு சுஜூதிலே முதுகை நேராக நிப்பாட்டி வைக்கும் வரையிலையும். ருக்குவிலையும் சஜிதாவிலையும் முதுகு நேராக இருக்கும், ருக்குவில் நேராக இருக்கணும், சஜிதாவிலையும் நல்லா வரும். பாதி வந்து டப்புன்னு போகிறது, அப்படி போகாமல் வளைஞ்சலாம் இல்லாமல் முதுகு நேராக வைக்கும் வரையிலேயும் அவருடைய தொழுகை போதுமானதாக ஆகாது, பரிபூர்ண தொழுகையாக ஆகாது. ரவா அபூ தாவூத் திருமதி வனசை இப்னு மாஜா வத்தாரிமி வகால திருமதி ஹதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹ். வ உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு قال லம்மா நஸலத் ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம் என்ற ஆயத் இறங்கிய பொழுது, எங்கள் சூரா வாக்கையில் வருதுல ஃபஸப்பிஹ் பிஸ்மி ரப்பிக்கல் அஸீம், கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இஜ்அலூஹா ஃபி ருக்கூஇக்கும், இதை ருக்கூவில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னு சொன்னாங்க. ருக்கூவில் சுப்ஹான ரப்பியல் அஸீம், சுப்ஹான ரப்பியல் அஸீம் முதலாம் இல்லை, சுப்ஹான ரப்பியல் அஸீம் இந்த ஆயத்தில்
இந்த ஆயத்தை அப்படியே தவில் செய்து சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று ஓதுறோம். ஃபலம்மா நஸரத் சப்பி ஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, அலா உயர்ந்தவனாகிய உன் ரப்புடைய பெயர் தஸ்பீ செய்யுங்கள் என்ற ஆயத்து இறங்கிய பொழுது கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜ்அலு ஆஃபி சுஜூதிக்கும், சஜிதாவில் வைத்துக் கொள்ளுங்கள்னு சொன்னார். அப்போ சப்பி சுப்ஹான ரப்பியல் அலா, சுப்ஹான ரப்பியல் அலா என்று ரவா அபூ தாவூத் இப்னு மாஜா வத்தாரமி. وعن عون بن عبد الله عن ابن مسعود رضي الله تعالى عنه قال قال رسول صلى الله عليه وسلم إذا ركع أحدكم فقال في ركوعه, உங்களில் ஒருவர் ருக்கு செய்தால் இன்னும் ருக்குவிலே இவ்வாறு சொன்னால் சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று சலாச மர்ராத்தின் 3 முறை சொன்னால் ஃபக்கது தம்ம ருக்கூஹு, அவருடைய ருக்கு பரிபூர்ணமாக ஆகிவிடுகிறது. சமி அல்லா அலிமின் ஹமீதா எந்திரிச்சல்லாம் அவர், அது போதுமானது. 3 தடவை சொன்னால், அதுக்கு மேலே நிறையா தடவை சொல்வதும் 10 தடவை சொல்கிறது வேறு தஸ்பீஹாத்துக்கு ஓதுறது அவங்க இஷ்டம். வதாலிக்கு அதுனாகும், இது அதனுடைய குறைந்தபட்ச அளவாக இருக்கும். வைதா சஜத ஃபகால ஃபி சுஜூதி சுப்ஹான ரப்பியல் அலா சலாச மர்ராத்தின், சஜிதா செய்தார் அதிலே சுப்ஹான ரப்பியல் அலா என்று 3 முறை சொன்னார். ஃபக்கது தம்ம சுஜூதுஹு, சஜிதா பரிபூர்ணமாகி விடுகிறது. வதாலிக்கு அதுனாகும், இது அதில் குறைந்தபட்ச அளவாக இருக்கும். அதுக்கு மேலே எவ்வளோ வேணால் சொல்லலாம். ரவா திருமதி அபூ தாவூத் இப்னு மாஜா வகால திருமதி லைஸ இஸ்னாதுஹு பில் முத்தஸிலின் லிஅன்ன அவுனன் லம் யல்க இப்னு மஸ்ஊத். وعن حذيفة رضي الله تعالى عنه أنه صلى مع النبي صلى الله عليه وسلم فكان يقول في ركوعه, அவர்கள் பெருமானாரோடு தொழுதார்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்பொழுது அவர்கள் தன் ருக்குவிலே சொன்னார்கள் சுப்ஹான ரப்பியல் அலீம் என்று, ஃபி சுஜூதிஹி சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொன்னார்கள். ஒமா அத்தால ஆயத்தி ரஹ்மத்தின் இல்லா வகஃப வசஅல, இப்படி தொழுகிற பொழுது ரஹ்மத்துடைய ஆயத்துகள் வந்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிப்பாட்டி அல்லாஹ் ரஹ்மத்தை கேட்பாங்க. எங்கெல்லாம் ரஹ்மத்தை பற்றி எல்லாம் சொல்கிறானோ அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி சொல்லி காட்டுறான். இல்லதீன ஹஸ்ஸனுல் ஹுஸ்னா வ ஸியாதா அல்லாஹும்ம அர்ஸுக்னா ஆதல் ஹுஸ்னா அப்படின்னு சொர்க்கம் கிடைக்கும். அங்கே வருது சொல்லு பாய், ஜன்னாத்துல் நில் முத்தகீன மஃபாசன் அல்லாஹும்ம அர்ஸுக்னி மஃபாசன் ஹதாய்க்க வானாபன், அங்கே அல்லாஹும்ம அர்ஸுக்னி ஹதாய்க்க வானாபா. இப்போ நான் ஃபிலான் துறை நாமளும் கேட்டுக்கலாம். எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ரஹ்மத்தை பற்றியோ அல்லாஹின் ரஹ்மத்தை பற்றியோ, இந்த ரஹ்மத் அல்லாஹ் கரீபம் மினல் முஹ்ஸினீன் வருது, அல்லாஹும்ம அர்ஸுக்னி ரஹ்மத்தக் அல்லாஹும்ம ரஹ்மனி, இவ்வாறாக துவா செய்து கொள்வார்கள். ஒமா அத்தா அலா ஆயத்தி அதாபின் இல்லா வகஃப வ தஅவ்வத, அதாபுடைய ஆயத்தில் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கே நிப்பாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விட்ட பாதுகாவல் தேடிக்கொள்வார்கள். அப்படி ஓதாமல் பாதுகாவல் தேடாமல் சென்றதில்லை. அப்போ ஆயத்து வருது என்னடு, ஹாலிதீன ஃபின்னாரி, நிரந்தரமாக இருப்பார். அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னா மினன் நார், நரகத்தை பாதுகாத்துக்க அல்லாஹ். எங்கெல்லாம் நரகத்தை பற்றி வருதோ, அல்லாஹ்வுடைய அதாபை பற்றி வருதோ, இன்னும் லா யுஅذிபு அதாபஹு அஹதுன்னு வருது, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபிக், அதாபத்தை எங்களை பாதுகாத்துக்க அல்லாஹ். எங்கெல்லாம் வருதோ அவர்கிட்ட பாதுகாவல் தேடிக்கொள்வார்கள். ரவா திருமதி அபூ தாவூத் வத்தாரமி. வரவன் நஸை இப்னு மாஜா இலா கௌலி அல் அலா, அல் அலா என்று அது வரைக்கும் நஸையில் வந்திருக்கிறது இப்னு மாஜாவில். வகால திருமதி ஹாதா ஹதீஸுன் ஹஸனுன் ஸஹீஹுன். அல் ஃபஸ்லு ஸாலிஸ். அன் அவுஃப் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال கும்து மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானாரோடு நின்று தொழுது கொண்டிருந்தேன். ஃபலம்மா ரகஅ, ருக்கு செய்த பொழுது, மக்கஸ கதிர சூரத்தில் பக்ரா, ருக்குவில் சூரா பக்ரா ஓதுற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளோ நேரம் ருக்கு செஞ்சாங்க. ஏறத்தாழ 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ருக்கு செஞ்சார். யகூலு ஃபி ருக்குஇ, அவங்களுடைய கைஃபியத் அல்லாஹ்வுடைய இஷ்கில் காதல்ல நினைஞ்சுங்களா. யகூலு ஃபி ருக்குவில் சொல்லி கொண்டிருந்தார்கள் சுப்ஹானதில் ஜபரூத்தி வல் மலகூத்தி வல் கிப்ரியா வல் அல்மத் என்று சொல்லி கொண்டே இருந்தார்கள். தில் ஜபரூத், ஜபர்னா கஹர், அடக்கி ஆளும். அதில் ஜபரூத் ஃபஅலூத் என்பது முபாலகாவுடைய சிகா. நீ மிகப்பெரும் கஹர், அடக்கி ஆளும் சக்தி உடைய வல்லமை உடையவனே, வல் மலகூத் மிகப்பெரும் ஆட்சி அதிகாரம் உடையவனே, வல் கிப்ரியாய் மிகப்பெரும் உயர்வுகளை கண்ணியத்தை பெருமை உடையவனே, வல் அல்மத் மாபெரும் மகத்துவத்தை உடையவனே அப்படின்னு அர்த்தம். உன்னை நான் புகழ்கிறேன், தஸ்பீஹ் செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ரவாஹு நஸை. وعن ابن جبير رضي الله عنه قال سمعت أنس بن مالك رضي الله عنه يقول ما صليت وراء أحد بعد رسول الله صلى الله عليه وسلم أشبه صلاة بصلاة رسول الله صلى الله عليه وسلم من هذا الفتى يعني உமர் இப்னு அப்துல் அசீஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள், பெருமானார் காலத்துக்கு பின்னாடி பெருமானார் தொழுது மாதிரியே தொழுக வச்சது வேறு யாரையும் நான் பார்க்கல, உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவர்களை நான் பார்த்தது போல, இந்த வாலிபராகிய உமர் அப்துல் அசீஸ் அவர்களை பார்த்தது போல என்று அனஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அவங்க ஹலீஃபா இருக்கும்போது அவங்க தொழு வச்சாங்க, ரசூலை தொழு வச்ச மாதிரியே தொழு வைக்கிறாங்க. கால ஃபஹஸர்னா ருக்கூஅஹு, நாங்கள் கணக்கிட்டு பார்த்தோம் எப்படி பெருமானார் தொழு வச்சுருப்பாங்க, இவங்க தொழு வச்ச மாதிரின்னு சொல்லிட்டு இவருடைய ருக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் கணக்கிட்டோம் என்று தாபீன்கள் சொல்கிறாங்க.
கணக்கிட்டு பார்த்தோம். ஃபஹஸர்னா ருகூஅஹு 10 தஸ்பீஹாத்தின், ருக்கு வந்து 10 தஸ்பீகள் வந்தது. சுப்ஹான ரப்பில் அலீம் என்று 10 வரை சொல்லும் அளவுக்கு. சுஜூதஹு 10 தஸ்பீஹாத்தின், அதே மாதிரி சஜிதாவிலையும் 10 முறை சுப்ஹான ரப்பில் அலா சொல்லும் அளவுக்கு அவர்கள் சஜிதா செய்தார்கள். ரவாஹு அபூ தாவூத் வ நஸாயி. வஅன் ஷகீகின் கால இன்ன ஹுதைஃபா ரஆ ரஜுலன் லம் யுத்திம்ம ருகூஅஹு வலா சுஜூதஹு. ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மனிதரை பார்த்தார்கள், அவர் ருக்கூவையும் பரிபூர்ணமாக செய்ய மாட்டாரு, சஜிதாவையும் பரிபூர்ணமாக செய்யவில்லை, அடிச்சு அடிச்சு டப் டப்புன்னு எந்திரிக்கிறார். ஃபலம்மா கலா சலாத்தஹு, அவர் தொழுகையை முடித்த பொழுது தஆஹு அவர் அழைத்தார்கள். ஃபகால லஹு ஹுதைஃபா, அவரிடத்திலே ஹுதைஃபா அவர்கள் சொன்னார்கள், மா சல்லைத்த, நீ முறையாக தொழுகவில்லை தம்பி. கால வ ஹஸபஹு கால, நான் இவ்வாறு சொன்னதாகவும் நினைக்கிறேன். லவ் மித்த அலா கைரில் ஃபித்ரத்தி, நீங்கள் இந்த நிலையில் இறப்பீர்களே, இவ்வாறு தொழுகையை கடைபிடித்து வந்து இதே நிலையில் நீங்கள் இறப்பீர்களே ஆனால் நீங்கள் கைரில் ஃபித்ரத்தில் ஃபதரல்லாஹு முஹம்மதன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீனிலே, எந்த இயற்கை மார்க்கத்திலே அல்லாஹ் தஆலா கொண்டு வந்தானோ அந்த தீனிலே நீங்கள் மரணித்ததாக ஆகாது. இப்படி இந்த மாதிரி பெரும்பாலும் தொழகவே இல்லை, டக்கு 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 டக்குன்னு அப்படி சொல்லக்கூடாது, முறைப்படி தொழுங்கன்னு சொல்லிக் கொடுத்தாள். ரவாஹுல் புகாரி. وأن أبي قتادة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم أسوأ الناس سرقة, திருட்டிலே மிக கேவலமான திருடன், மிக மோசமான திருடன் யார் என்றால் அல்லது யஸ்ரிகு மின் சலாதி, தொழுகையில் திருடக்கூடியவன் என்று சொன்னார்கள். காலு யா ரசூலுல்லாஹ் வ கைஃப யஸ்ரிகு மின் சலாதி, ஒரு மனிதன் எப்படி தொழுகையில் திருடுவான் என்று நாங்கள் கேட்டோம். அவள் கேட்டாள். கால சொன்னார்கள், லா யுத்திம்மு ருக்கூஅஹா வலா சுஜூதஹா, அந்த ருக்கூவையும் சஜிதாவையும் பரிபூர்ணமாக செய்யாமல் சும்மா டக்கு டக்குன்னு எந்திரிச்சிருது, தஸ்பீஹாத்துகள் ரொம்ப கம்மியாக உதறது, ருக்கு முழுசாக குனியறதில்லை, இப்போ குனிஞ்சிட்டு முழுசாக நிமறதில்லை, டக்குன்னு கொஞ்சம் தூரம் தூவிட்டு அப்படி சஜிதாவுக்கு போயிடுறது, சஜிதாவில் இருந்து முழுசாக நிமிர்ந்து உட்காராமல் இப்படி சஜிதாவுக்கு போய்ட்டு பாய் தலை தூக்கிட்டு படக்குன்னு மறுபடியும் போயிடுறது, இந்த மாதிரிலாம் செய்தால் தொழுகையை திருடுவதாக இருக்கும் என்று சொன்னார். ரவாஹு அஹ்மத். வானி நுஅமான் இப்னு முர்ரா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மா தரவுன ஃபி ஷாரிபி வ ஜானி வ சாரிக், சஹாபாக்களை பார்த்து பெருமானார் கேட்டாங்க ஒரு முறை, நீங்கள் குடிகாரன், குடிக்கக்கூடியவன், மது அருந்துபவன், ஜினா செய்பவன், திருடுபவன், இவர்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹு, அதான் பெரிய பாவம். வதாலிக்க கபல அன் துன்ஸல ஃபீஹிமுல் ஹுதூத், இவர்கள் விஷயத்திலே அல்லாஹ் தஆலா ஒவ்வொருக்கும் தண்டனையை இறக்கி வைத்தான். பின்னாடி திருட்டுக்கு தண்டனை என்ன, ஜினாவுக்கு தண்டனை என்ன, அதெல்லாம் இறக்குவதற்கு முன்னாடி சஹாபாக்கள் அது பெரும்பாவமாக விளங்கியிருந்தாங்க. தண்டனை இன்னென்ன தண்டனை என்று தெரியாவிட்டாலும் கூட அந்த காலத்தில் வேறு தண்டனை இருந்துச்சு. திருடனை கைவெட்டுதல் என்பது இல்லாமல் அடிப்பாங்க எல்லாரும், அந்த மாதிரி வேறு தண்டனைகள் இருந்துச்சு. காலு, அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு வ ரசூலு அலம், அல்லாஹு ரசூலுக்கு தான் வெளிச்சமானது, அது ரொம்ப பெரிய பாவங்கள் என்று சொன்னார்கள். கால பெருமானா சொன்னாங்க, ஹுன்ன ஃபவாஹிஷு, இவைகள்லாம் ஃபாஹிஷான அருவருக்கத்தக்க பாவங்கள். ஃபீஹின்னு உக்கூபத்துன், இவைகளில் தண்டனை இருக்கிறது, வேறு வேறு தண்டனை இருக்குது. அசுவு சரிகத்து, இன்னொரு திருட்டு சொல்கிறீங்க, திருடுகளில் மிக மோசமான திருட்டு. அல்லதி யஸ்ரிகு மின் சலாத்திஹி, ஒருவன் தன் தொழுகையிலே திருடுகிறானே அது மிக மோசமான திருட்டு. அதாவது இது சாதாரண நினச்சிக்கிறீங்க நீங்கள். அப்போ எப்படி கொள்ளை ஜினா விபச்சாரம் எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு இதுவும் ஒரு பெரும்பாவம் தான். தொழுகையில் டக்கு டக்குன்னு போய் தொழுகையில் திருடுவது அது சாதாரணமாக நினச்சிக்கிறீங்க, திருட்டில் இதுவும் ஒரு பெரிய திருட்டு தான். காலு கைஃப யஸ்ரிகு மின் சலாத்திஹி யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் எப்படி தொழுகையில் திருடுவான் யா ரசூலல்லாஹ்? கால சொன்னார்கள், லா யுத்திம்மு ருக்கூஅஹா வலா சுஜூதஹா, அந்த தொழுகையின் ருக்கூவையும் சஜிதாவையும் அவன் பரிபூர்ணமாக செய்வதில்லை, இவ்வாறாக அவன் தொழுகையில் திருடுகிறான். ரவாஹு மாலிக் வ அஹ்மத் வரவத்தார்மி நஹ்வஹு. நம்ம தொழுகையில் நம்ம முறைப்படி தொழுகாவிட்டால் இஅ்திதால் இல்லைன்னா அந்த தொழுகை நாக்கிஸான தொழுகையாக ஆகும் என்று தெரிகிறது. அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமான தொழக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.